அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். புதிய விடியலாய், புதிய தொடக்கமாய், சுதந்திர திருநாளின் சுடரொளி வீசும் இந்நாளில் ஐஸ்வர்யா ட்ரெய்னிங் அண்ட் கன்சல்டன்சி என்னும் புதிய பயணம் தொடங்குகிறது. புதிய எண்ணங்கள் மலரட்டும், புதிய திறன்கள் பிறக்கட்டும், புதிய கனவுகளுக்கான சிறகுகள் முளைக்கட்டும், ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு புதிய வெற்றிக்கு வித்தாகட்டும். இன்றைய இந்திய சுதந்திர நாளில் இந்த புதிய தொடக்கம் நாளைய பல சாதனைகளுக்கு அடித்தளமாக அமையட்டும். வளர்ச்சியின் பாதைகள் என்றும் வெற்றி பயணத்தை நோக்கி தொடரட்டும். சாதனைகளின் சிகரத்தில் ஐஸ்வர்யா ட்ரெய்னிங் கன்சல்டன்சி என்ற பெயர் என்றும் நிலைத்திருக்கட்டும். சுதந்திரத்தின் விடியலில் தொடங்கும் இந்த பயணம் வெற்றியின் பொற்காலமாக மலரட்டும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்ப நம்ம நிகழ்வின் தொடக்கமாக முதலில் ரமேஷ் சார் அவர்கள் தொடக்கமாக சிறு உரை நிகழ்த்திய பின் நமது ரமேஷ் சாரின் மனைவி திருமதி சாருலதா ரமேஷ் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடலாம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி என்னுடைய பேத்தியோட பேர்ல இந்த ட்ரைனிங் கன்சல்டன்சி நிறைய ஆஃப்லைன்ல பிசிக்கலா நிறைய கம்பெனிஸ்க்கு ட்ரைனிங், காலேஜஸ்க்கு ட்ரைனிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கன்சல்டன்சி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஆன்லைன்ல முதல்ல ஒரு நல்ல ஒரு மெமரபிளான ஒரு டேல தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு இதில் ஆகஸ்ட் 15 இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஆன்லைனில் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சுதந்திர தினம் அப்படிங்கும்போது நிறைய ஆன்லைன் தளத்தில் நம்ம சுதந்திரமாக பல விஷயங்கள் பண்ண முடியல. சில தளத்தில் இந்த பாடம் வேண்டாம்னு சொல்கிறோம், சில தளத்தில் அது பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். நிறைய கெடுபிடிகள் இருக்கும்போது நம்ம முதல் ஆன்லைன் ப்ரோக்ராமே ஒரு சுதந்திரமா ஒரு 3 நிமிடம் ஒருத்தருக்கு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வகையில பாடல் பாடலாம், ஒரு கவிதை சொல்லலாம், பேசலாம், நடிக்கலாம், என்ன வேணாலும் அவங்களுக்கு என்ன நடனம் ஆடலாம், என்ன திறமைகள் வேணாலும் இருக்கோ அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு யோசிச்சு பண்ணோம். ஸோ அந்த வகையில நிறைய நண்பர்கள் நம்ம அன்பை காமிச்சு இதுல இணைஞ்சிருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் இந்த ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி இந்த தளத்தோட சார்பாக இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமுக்கு பல்சுவை கலை நிகழ்ச்சிக்கு வருக 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 என்று வரவேற்று சுதந்திர தின நல்வாழ்த்தையும் கொடுத்து கொண்டு அனைவரும் கடைசி வரை இருந்து மற்றவங்க நீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் கேட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓவர் டு சிவகணி மேடம். சிவகணி மேம் மைக் மியூட்ல இருக்கு. அடுத்த நிகழ்வாக குத்துவிளக்கை ஏற்றி நமது ஐஸ்வர்யா ட்ரைனிங் கன்சல்டன்சி திறப்பு விழாவை நம் குடும்ப உறுப்பினர்கள் தொடங்க இருக்கிறார்கள். அதற்கு எல்லாம் வல்ல இறையர்களை நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக நமது நிறுவனம் சார்பாக சிவசங்கரி அவர்கள் விளக்கை ஏற்றி வைப்பார். இது காட்டலாம்ல, அது கேமராவே பண்ணிக்கலாம்ல. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவரும் கைத்தட்டி வாழ்க வளமுடன், ஆரம்ப விழாவை இந்த விளக்கேற்றும் நிகழ்வானது இருளை மட்டும் அகற்றவில்லை, நமது வாழ்வில் ஒளியினை ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இது சிறு ஒளி மட்டுமல்ல, நம் இதயங்களை இணைக்கும் நம்பிக்கையின் ஒளியாக விளங்கும். ஒரு சிறு தீபம் நமது நிகழ்விற்காக ஏற்றப்படுகிறது.
அதனுடன் எண்ணற்ற நல்ல எண்ணங்களும் நல் இதயங்களும் என்றும் அன்போடு இணைந்து இறங்குகின்றன. விளக்கின் ஒளி மேடையை மட்டும் பிரகாசிக்கச் செய்யாது, நம் சிந்தனைகளையும் நம் செயல்களையும் ஒளிரச் செய்யும் விதமாக இந்த தீபம் ஒளிர்கிறது. அடுத்த நிகழ்வாக நமது சாருலதா அம்மையார் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாட இருக்கிறார். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது கடவுள் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி மேடம். மிகச் சிறப்பாக கடவுள் ஓகே சார். மிகச் சிறப்பாக கடவுள் வாழ்த்து பாடி அழகான ஒரு இனிய தருணமாக மாற்றிய சாருலதா அம்மையார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ரமேஷ் சார், நீங்க நிகழ்வு சிறு தொடக்கம். நன்றி அனைவருக்கும். அழகாக இந்த நிகழ்வை சிவகனி மேடம் அவர்களுக்கு ஒப்படைக்கிறேன். அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். நேர காப்பாளராக சிவசங்கரி மேடத்துக்கு அனௌன்ஸ் பண்றேன். அவங்க அந்த 3 நிமிடம் அதை காக்கிறதுக்கு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லிடுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அருமையான என்னுடைய ஒரு கடவுள் வாழ்த்தை பாடி கொடுத்து இந்த நிகழ்வை தொடங்கி கொடுத்த என் மனைவிக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. ஓவர் டு சிவகனி மேடம், நீங்க மேனேஜ் பண்ணிக்க. மிக்க நன்றி சார். நமது நிகழ்வானது சிறப்பாக தொடங்க இருக்கிறது. நம்ம தலைப்பு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி மூலமா எனது 3 நிமிட சுதந்திரம் என்ற பல்சுவை நிகழ்ச்சி நம்ம தொடங்க இருக்கோம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய திறமைகள் எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் நமது ஆளுமைகள் மிகச் சிறப்பாக பேசுவீங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த 3 நிமிடத்திற்குள் உங்களது திறமைகளை நீங்க நம்ம தளத்துல வெளிப்படுத்தலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிடம் முடியும் தருணத்துல நம்மளுக்கு ஒரு பெல் சவுண்ட் கொடுப்பாங்க சிவசங்கரி அவங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய உரைய 3 நிமிடத்துக்குள்ள முடிக்கிறதுக்கான சூழலை நீங்க குறிச்சுக்கலாம். அந்த பெல் சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்ததான் நமது நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னாடி நமது மேஜர் நாராயணன் சார் அவர்களை ஒரு வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கலாம். இந்த திருநாள்ல நம்ம மேஜர் அவர்களை வரவேற்போம். அனைவரும் ஒரு பரத்த கரவொலி கொடுத்து நமது மேஜர் சார் அவர்களை வெல்கம் பண்ணலாம். மேஜர் சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். உங்க உரையை தொடங்கலாம் சார். தேங்க்யூ. வணக்கம். நன்றி. எனக்கு 3 நிமிஷம் இல்ல, அதனால ரொம்ப சந்தோஷமா பேசுறேன். முதல்ல பேசுறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்மளோட பாயிண்ட் யாரும் திருட மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்டே பேசிடலாம். எனக்கு தமிழ்ல 3 நிமிஷத்துக்கு மேல பேச வராது, அதெல்லாம் 3 நிமிஷம் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தமிழ்ல ஒரு சொன்னது அந்த பேர் 3 விதமான அழகான பெயர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று லாவண்யா, சௌந்தர்யா, ஐஸ்வர்யா. 3க்கு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியுமா? லாவண்யா, சௌந்தர்யா, ஐஸ்வர்யா. சரி, அது ஒரு சிமிலாரிட்டி. அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. எல்லாமே அழகு. அழகு. ஓகே. அது சௌந்தர்யம்னா அழகு. சரி, பரவாயில்ல.
நீங்க சொன்ன ஓரளவு கரெக்டு. சௌந்தரியம்னா அழகு, அதாவது பியூட்டிஃபுல் ஃப்ரம் க்ளோஸ், பக்கத்துல இருந்து அழகா இருக்கிறது பேர் இந்த சௌந்தரியம் சொல்லுவாங்க. லாவண்யானா பியூட்டிஃபுல் ஃப்ரம் ஃபார், தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது, லாவண்யா சொல்லுவாங்க. பக்கத்துல இருந்து அழகா தெரிஞ்சா அது பேரு சௌந்தர்யா ஆர் சௌந்தரியம். ஆனா ஐஸ்வர்யங்கிறது என்னன்னா அழகு, அறிவு அண்ட் ப்ராஸ்பரிட்டி மூணு சேர்ந்தது ஐஸ்வர்யா. ரெண்டாவது பக்கத்துல இருந்து பாக்குறது உபான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல, உபமன்யுன்னு சொல்லுவாங்க, உபதேசம் சொல்லுவாங்க, ஸ்வா உபதேசம் சொல்லுவாங்க. ஆண்டாளோட திருப்பாவையோட சாரமான சாரமான விஷயம் என்னன்னா ஸ்வா உபதேசம், ஸ்வாபதேசம் சொல்லுவாங்க. வீதத்து கூட உபவீதம் சொல்லுவாங்க. அப்புறம் யாசம், ஞாசம் சொல்லுவாங்க. ஞாசம்னா மரணம் பண்றது, அது பக்கத்துலயே ஒரு ஆளுக்கு பக்கத்துல இருந்து சொன்னா செவி வழி செய்தி சொல்ற மாதிரி பக்கத்துல இருந்து சொல்றது கர்ண மந்திரம் சொல்லுவாங்க. அது பேரு உபன்யாசம் சொல்லுவாங்க. உபவீதம், உபன்யாசம், உபதேசம், ஸ்வா உபதேசம் எல்லாமே பக்கத்துல இருந்து செய்யறது. ஐஸ்வர்யாங்கிற வேர்டுக்கே என்ன மீனிங்னா ப்ராஸ்பரஸ், பியூட்டி அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மூணு சேர்ந்தது தான் ஐஸ்வர்யாங்கிற வேர்டு. ரொம்ப அழகான இந்த ட்ரைனிங் சென்டருக்கு ஐஸ்வர்யங்கிற பேர் அழகா ரொம்ப சிறப்பாக வச்சிருக்காங்க. அண்ட் மேட் ஸ்பார்க் ஐடியாஸ், encourage critical thinking, empower the community, and be a beacon of learning, shape young minds most of all, and taste success all around and impact the society in times to come. இந்த 3 நிமிஷம் முடியாதனால சின்னதாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரைனிங். பிரிட்டிஷ் எப்படி ட்ரைனிங் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாங்கன்னா October 4, 24, 1746 ஒரு 300 பேர் வராங்க பிரிட்டிஷ் எதிர்க்க. 10,000 பேர் வராங்க பிரிட்டிஷ் சைட்ல இருந்து. 10,000 வருஷம் 300 யார் ஜெயிப்பாங்க? எல்லாருக்கும் தெரியும். யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க? வீடியோல பார்த்தா சிவகணி சார் தான், சிவகணி மேடம் தான் இருக்காங்க, ஜானகி மேடம் இருப்பாங்க. 10,000 போர் வீரர்கள், 300 போர் வீரர்கள் யார் ஜெயிப்பாங்க? ஆனா 10,000 தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனா ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி 300 பேர் ஜெயிச்சிருக்கலாம். 300 பேர் தான் சார் ஜெயிப்பாங்க. 300 பேர் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க ஐஸ்வர்யா கன்சல்டிங் மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அவங்க 300 பேர் ட்ரைனிங் பண்ணதுனால 10,000 பேர் சர்வசாதாரணமா ஜெயிச்சிடுறாங்க. ஜஸ்ட் 300 பீப்புள். அதுவும் எங்க பாண்டிச்சேரியில் நடந்து வராங்க, 175 கிலோமீட்டர் கால்நடை நடந்து வராங்க. யுத்த தளவாடெல்லாம் தூக்கிட்டு வராங்க, வண்டி கட்டி ஒண்ணும் கிடையாது, நடந்து வராங்க, வெறும் வழிநடையில் நடந்து வராங்க. 10,000 பேர் 4 கிலோமீட்டர் தான் நடக்கிறாங்க. போர்ட் சென்ட் ஜார்ஜ்ல இருந்து குபில் ஐலாண்ட் சொல்லுவாங்க சாந்தோம்ல, அங்க அடையார் எங்க நதி மீட் பண்ணுதாங்க. அங்க 10,000 பேர் வராங்க, 300 பேர் வராங்க. நைட் ஃபுல் மழை பெய்யுது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. யாரு? 300 பேர் நல்லா 175 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. நைட் நல்லா சுகமா தூங்குறாங்க. அடுத்த நாள் காண பொழுது வெளியுது, சண்டை ஆரம்பிக்கலாம் சொல்றாங்க. யாரு? 10,000 பேரோட தலைவர் மஹ்ஃபூஸ் கான் ஒருத்தர், 6 அடி 4 அங்குலம். அவர் ஆற்காட்டு நவாபோட பையன், பிரின்ஸ் இளவரசன். ஆரம்பிக்கலாம் சொல்றாரு. 300 பேர்ல யார் தலைவர்னா ஒரு ஸ்விஸ் இன்ஜினியர். நான் சொல்லாம யாரும் ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். 300 பேர் ரெடியா இருக்காங்க. மேங்க்ரோ பெரிய மாந்தோப்புல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. 10,000 பேர் இறங்குறாங்க. அந்த டயத்துல தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க, தென்கிழக்கு பருவமழை. அப்பதான் ஆரம்பம். October 24, 1746. கரெக்டா அந்த தென்கிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கும் மழை நல்லா காஷ்மீர் டேரஸ்ல பெய்யறதுனால அடையார் ரிவர் நல்லா பொங்கிடுது. நதி நல்லா பொங்கும் போது அப்பதான் இறங்குறாங்க. இறங்குறதுக்கும் அந்த பிரவாகம் அதிகமாகும், கரெக்டா மாட்டிக்கிறாங்க. they could neither go front nor retreat, they could not ford the river. அந்த அடையார் ரிவர் கிராஸ் பண்ண முடியல அவங்களால. இப்போ ஃபயர் சொல்றாங்க. யாரு? இந்த சுவிஸ் இன்ஜினியர் கேப்டன் ஃபயர் பண்ணாங்க. 300 பேர் குருவி சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து சொல்றாங்க. அவங்க யானை குதிரை ஃப்ரண்ட்ல போக முடியாதுன்னா ஸ்லஷ் சகதியில் சேர்ல மாட்டிக்கிச்சு, பீரங்கி தள்ள முடியல. பின்னாடி வர முடியல, ஆத்து வெள்ளம். முன்னாடி போன எதிரி என்ன பண்றது தெரியல. 10,000 பேர் குருவி சொல்ற மாதிரி சொல்றாங்க. யாரு? 300 பேர். ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிக்கிறாரு. அவர் பேர் அந்த மஹ்ஃபூஸ் கான்கிறவரு. தப்பிச்சுட்டு ஓராரு. எங்க? சேக்கிழார் பிறந்த ஊர் பேர் தெரியுமா இருக்காது? சேக்கிழார் பிறந்த ஊரு போரூர் பக்கத்துல இருக்குது, குன்றத்தூர். கரெக்ட். தேர் யுவர். யார் சொன்னாங்க? கருணாநிதி. சைவ சமயம் தெரிஞ்சாலோடய உங்களுக்கு இந்த கேள்வி விட தெரியாது. குன்றத்தூருக்கு ஓடுறாரு அவரு. எல்லாம் தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்ச பழமொழி 1746. ஓட்டுன துணி அங்கி எல்லாமே கிழியுது. அப்பதான் என்ன பழமொழி? துண்டை காணும் துணியை காணும் ஓடுற ஆளு. எப்படின்னா 300 பேர் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் 10,000 பேர் எடுக்கிறாங்க. அப்பதான் பிரிட்டிஷ் நினைக்கிறாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ட்ரெயின் பண்ணா ஒரு 300 பேர் 10,000 பேர் ஜெயிக்கிறதா இருந்தா இந்த ஃபுல் நாட்டை ரொம்ப சர்வசாதாரண ஜெயிக்கலாம் சொல்லிட்டு they start imparting training. 2 வருஷத்துல ஒரு ஆர்மி தொடங்குறாங்க. 1748 கடலூர்ல ஃபோர்ட் சென்ட் டேவிட், அங்கதான் முதல்ல அவங்க கட்டின கோட்டை. அங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படைப்பிரிவுக்கு பேர் தான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்.
இந்தியன் ஆர்மியில் முதல்ல துவங்கப்பட்டது 1748 ஃபோர்ட் செயின்ட் டேவிட்ல, கடலூர்ல. அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஸோ ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். சௌந்தர்யா, லாவண்யா, ஐஸ்வர்யா 3 பார்த்தோம். அதனால ஐஸ்வர்யா ட்ரைனிங் கன்சல்டன்சி இந்த மாதிரி ஒரு டிட்டர்மின்ட் ஃபோர்ஸ் ஒரு பீப்புளை ட்ரெயின் பண்ணலாம். சொசைட்டிக்கு நல்ல வகையில் ஒரு விடிவெள்ளியாக இருக்கட்டும். மேட் பி அ பீக்கன் ஆஃப் ஹோப், ட்ரிகர் ஐடியாஸ் அண்ட் ஸ்பார்க் ஆல் ரவுண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேஜர் சார். ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துரை கொடுத்து நமது ஐஸ்வர்யா ட்ரைனிங் கன்சல்டன்சி நல்லா சிறப்பா வளர்றதற்கு உங்களது வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக நம்ம ஒவ்வொரு நபருக்குமே 3 நிமிடம் கொடுத்திருக்கோம். ஸோ இத முதல் நிகழ்வா என்னுடைய நிகழ்வை தொடங்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஒவ்வொருத்தருக்கும் அனௌன்ஸ் பண்றேன். அந்த வரிசையில நம்ம தொடங்கலாங்க. உங்களுக்கு யாராவது பேசணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு, ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க உங்களது கரங்களை ஜஸ்ட் ரைஸ் பண்ணுங்க. நாங்க கூப்பிடுறோம். சரிங்களா? அபினவ் இருக்கிறாரு. நீங்க முடிச்ச அவரு ரெடியா இருந்தாருன்னா கூப்பிடுங்க. அபினவ் ரெடியா இருக்காங்களா இப்போ? ரெடியா. இப்ப நம்ம நிகழ்வுக்கு சிறப்பிக்க வந்த அனைத்து உறவுகளுக்கும் முதலில் மனமார்ந்த வரவேற்பும் நன்றியும் கொடுக்கும் விதமாக ஒரு கவிதையோடு நமது நிகழ்வு தொடங்க இருக்கிறது. நம் நிகழ்வை சிறப்பிக்க வந்த நட்சத்திரங்கள்: தலைவர் ரமேஷ் அவர்களின் தலைமை தெளிவில் சிறந்திட, தலைவர் ரமேஷ் சார் அவர்களின் தலைமை தெளிவில் சிறந்திட, சாருலதா அம்மையார் அவர்களின் சீரிய வழிகாட்டலில் சிறந்திட, இன்றைய நிகழ்வு இனியதாய் இதயங்களில் இடம் பிடித்தது. சிவசங்கரி சிந்தனையில் சிறப்பின் ஒளி பிறந்திட, லாவண்யா வருகையால் விழாவின் வண்ணம் மலர்ந்திட. சிவசங்கரி சிந்தனையில் சிறப்பின் ஒளி பிறந்திட, லாவண்யா வருகையால் விழாவின் வண்ணம் மலர்ந்திட. இதைத் தொடர்ந்து லாவண்யா மாணவியின் கனவுகள் வானம் தொட வாழ்த்திட, மற்றொரு மாணவியின் முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்திட, சுமதி மேடம் சிரிப்பும், நாகவல்லி அம்மையாரின் நல்வாழ்த்தும், முத்துலட்சுமியின் அன்பும் சேர்ந்து நம் மனங்களின் மகிழ்ச்சியை விதைக்கட்டும். கோமதி மேடமின் கனிவும், நித்யாதேவியின் நம்பிக்கையும், காயத்ரி அவளின் புன்னகையும் புதிய தலைமுறையின் ஒளியாகட்டும். மஞ்சுளா மேம் அவர்களின் மனமார்ந்த வருகையும், வெங்கட்ராமன் சார் அவர்களின் வாழ்த்தும், என் கவிதையும் நம் நிகழ்வினை அழகு கூட்டி சிறப்புரட்டும். இன்று நமது நிகழ்வில் சிறப்பு செய்ய ஐஸ்வர்யா அவர்களின் இனிய வருகையும், 6 வயது அபினவ் நாராயணின் அழகிய புன்னகையும் அனைவரின் உள்ளத்தையும் மகிழ்ச்சியோடு நிறைக்கட்டும். விவேக் ராஜா சார் அவர்களின் வருகையும், ஜானகி பொன்னன் அவர்களின் அன்பும், திரிபுர சுந்தரி மேடம் அவர்களின் சிறப்பும், சுஜாதாவின் சுடரொளியும், இவற்றோடு இணைந்து அருணகிரி சார் அவர்களின் ஆழ்ந்த பங்கேற்பும், அவரின் அமைதியான அன்பும் உறுதியான ஆதரவும் நம் நிகழ்வின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தட்டும். அதேபோல் நம் லட்சுமி நாராயணன் சார் அவர்களின் சிறப்பான வருகையும் ஊக்கமளிக்க இருக்கும் உரைக்கும் நம் மனதில் புதிய கருத்துக்கள் விதைக்க உற்சாகமூட்டும் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. சுனிதாவின் புன்னகையோடு சேர்ந்து இன்று சொல்லும் செய்தி நம் நிகழ்வை மட்டும் சிறப்பிக்கவில்லை, நமது மேடையையும் சிறப்பிக்கும். அதில் மனமுவந்து பங்கேற்க இருக்கும் அன்பு மிகுந்த உறவுகள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு பெயருமே ஒரு கவிதைதான், ஒவ்வொரு வருகையுமே நமக்கு ஒரு பரிசுதான், ஒவ்வொரு புன்னகையும் ஒரு நினைவுதான், ஒவ்வொரு நட்பும் ஒரு நெஞ்சின் இசைதான். நாம் வந்ததால் நிகழ்வு சிறந்ததல்ல, நாம் ஒன்றாய் வந்ததால் தான் இந்நிகழ்வு ஒரு நினைவாக இருக்க போகிறது. நமது நட்பு என்றும் தொடரட்டும், நமது நினைவுகள் என்றும் மலரட்டும், நம் பயணம் வெற்றியாக நிலைக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வாக அபினவ்
உங்களது நிகழ்வை சிறப்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அபினவ் நாராயணன். நான் 1ஆம் படிப்புல படிக்கிறேன். நான் பாரதியார் வீட்டுல நடத்த ஒரு கதையை சொல்ல போறேன். பாரதியார் வீட்டுல ஒரு பூனை வளர்த்தாரு. அந்த பூனை 4 குட்டி போட்டுச்சு. ஒண்ணு ஒவ்வொரு கலரு. ஒண்ணு பிளாக், ஒயிட், பாம்பு கலரு, அதுக்கப்புறம் கிரே. 4 குட்டி. பாரதியார் அதை கூட்டிட்டு போய் மடியில வச்சு சொன்னது, மனுஷங்களையும் அப்படிதான், கருப்பு வெள்ளை குண்டுன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே ஈக்குவலா தான் பார்க்கணும். சோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல இருந்து நம்ம எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கணும். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. நன்றி அபினவ். முதலாக நமது தளத்தில் வந்து பங்கேற்றமைக்கு ஒரு மிகச்சிறந்த நன்றி. அருமையான உங்கள் குரல் வளம், சிறப்பாக உங்கள் பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததா ஐஸ்வர்யா ரெடியா இருக்காங்களா சார்? ரெடியா இருக்காங்க. ஈஸ்வர் ரமேஷ்னு இருக்காரு பாருங்க, அவரை கூப்பிடுங்க. அவரு அடுத்ததாக நமது மழலை செல்வத்தை வரவேற்க ஈஸ்வர் கீர்த்தி, உங்கள் மழலை செல்வத்தை அறிமுகப்படுத்தலாம். உங்கள் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரிபடி. நாங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணலான்னு இருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி டிராவல் பண்ற மாதிரி இருந்ததுனால நாங்க ஏர்போர்ட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம் சார். ஐஸ்வர்யா, ஹாய் சார். இவங்க தான் ஐஸ்வர்யா, 1 இயர் ஏஜ் 1 இயர். இவங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல டிராவல் பண்ண போறாங்க. ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியல. அப்போ அதிகமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் ஸ்மூத்தா போகுது. இவங்க என் ஒய்ஃப் கீர்த்தி. ஹாய். இவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் புரியும், பட் பேச வராது. இவங்க தெலுங்கானா. தேங்க்யூ வெரி மச். உங்கள் சிறப்பான வருகைக்கும் வாழ்த்துகளுக்கும் நன்றி. அழகிய நிகழ்வு சிறப்பாக நடக்கட்டும். உங்கள் பயணமும் இனிதாகட்டும். சுதந்திர தாக வேட்கையோடு இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக லாவண்யா மேம், உங்க ஸ்டூடெண்ட் ரெடியா இருக்காங்களா? எஸ் மேம், ரெடி மேம். ஓகே. அடுத்த நிகழ்வாக நம்ம யாஸ் அகாடமி லாவண்யா மேம் அவர்களுடைய குழந்தை செல்வங்கள் நிகழ்வை சிறப்பிப்பார்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த இந்த ஐஸ்வர்யா கன்சல்டன்சி நிறுவனர் நம்மளுடைய ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் சாருலதா அம்மாவிற்கும் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தோழி சிவகனிக்கும் சிவசங்கரிக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது யாஸ் அகாடமியிலிருந்து மொத்த குழுவாக நாங்கள் வந்து இணைகின்ற முதல் நிகழ்ச்சி. எல்லோரும் சேர்ந்து பங்கெடுத்து எங்களுடைய அந்த குழந்தைகளுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறிய நிகழ்ச்சி இது. முதலாவதாக எங்களுடைய மாணவி செல்வி ரியா செரபினா, தயாரா இருக்கிறீங்களா? ரியா மேடம், யாராவது அவங்களோட பின் பண்ண முடிஞ்சா கொஞ்சம் பின் பண்ணிடுங்க. ரியாவோடது பின் பண்ணீங்கன்னா அவங்களோட பெருசா தெரியும். ரியா, அந்த கர்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க, வெளிச்சம். ரியா அவர்கள். அடுத்ததாக நவீன் அண்ட் சஞ்சனா தயாராக இருக்கும். ரியா அவர்கள் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு இது பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? பின் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஸ்கிரீன் பின் ஆயிடும். மேம் பின் ஆயிருக்கு.
பண்ணியாச்சு மேம். ஓகே மேடம், தேங்க்யூ. பிரியா நீங்க பண்ணுங்க. Good evening everyone. Happy Independence Day to all. நான் யாஸ் அகாடமில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட். நான் ஸ்டாக்கிங் கப்ஸ் பண்ண போறேன். 333 363 cycle தேங்க்யூ ரியா. இது வந்து அந்த நம்ம வேகமா அடுக்குகிறோம் இல்லையா அந்த டம்ளர்ஸ், அதை வந்து அவங்க முறையா பயிற்சி பண்ணி அதற்கான பயிற்சி எடுத்து நம்ம கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காங்க. நன்றி ரியா, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து அவர்களை தொடர்ந்து நம்முடைய மாணவர்கள் கத்தாரில் இருக்கிறார்கள். நவீன் சஞ்சனா இப்பொழுது விடுமுறைக்காக மதுரையில் இருந்து நம்முடன் இணைகிறார்கள். நவீன் சஞ்சனா வாருங்கள். அடுத்ததாக இருக்கும். அனைவருக்கும் சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். இப்ப நான் என்னோட டிராயிங் காமிக்க போறேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு மிகச்சிறப்பு நவீன் சஞ்சனா. மேம் நாங்க பாட்டு பாட போறோம். பாடுங்க. தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரீர் பொங்கி வந்த கம்பம் உச்சியில் மேல் வந்து அங்கேழுதி திகழும் செய்ய பட்டொலி வீசும் கொடியினை காக்க. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரி கம்பத்தில் கீழ் நின்ற காணீர் காணரும் வீர பெருந்திர கூட்டம் நம்ம கூறிய அவீர தங்கள் நல்லுயிர் வீசும் கொடியினை காக்க. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணி. வணக்கம். நன்றி கண்ணா, வாழ்த்துக்கள் நவீன் சஞ்சனா. அடுத்து அவர்களை தொடர்ந்து ரியோ அவர்களுடைய கவிதை வாசிக்க இருக்கிறார். ரியோ வாருங்கள். நறுமுகை சிவானி வர்ஷினி தயாராக இருக்கும். பேசலாமா? வணக்கம், என் பெயர் ரியோ. நான் இப்பொழுது வேண்டும் சுதந்திரம் என்ற தலைப்பில் உங்கள் அனைவரிடமும் ஒரு கவிதையை கூற வந்துள்ளேன். வேண்டும் சுதந்திரம். 1947க்கு முன்பு நம் முன்னோர்கள் வேண்டிய சுதந்திரம் ஆங்கிலேயரிடம் இருந்து. இன்றைய காலகட்டத்திலோ வேண்டும் சுதந்திரம் செயற்கை நுண்ணறிவு அடிமையில் நின்று. வேண்டும் சுதந்திரம் சமூக வலைதள பிடியில் நின்று. வேண்டும் சுதந்திரம் ஊடக மாயிலிருந்து. வேண்டும் சுதந்திரம் போதை பழக்கத்திலிருந்து. வேண்டும் சுதந்திரம் அலைபேசி மோதகத்திலிருந்து. வேண்டும் சுதந்திரம் லஞ்சம் என்னும் நோயிலிருந்து. வேண்டும் சுதந்திரம் தவறான உணவு பழக்கங்களிலிருந்து. வேண்டும் சுதந்திரம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் இருந்து. வேண்டும் சுதந்திரம் தவறான அரசியல் தலைவர்களிடம் இருந்து. வேண்டும் சுதந்திரம் நெகிழியின் நெருக்கத்தில் இருந்து. வேண்டும் சுதந்திரம் மாசு நிறைந்த சுற்றுச்சூழலில் இருந்து. வேண்டும் சுதந்திரம் நவீன யுக சொகுசுகளின் ஆதிக்கத்தில் இருந்து. முயல்வோம், வெல்வோம், நம் சுதந்திரம் நம் உரிமை. நன்றி, வணக்கம். நன்றி ரியோ, சிறப்பான கவிதை. அடுத்ததாக
இவர்கள் அனைவரும் நம்மளுடைய யாஸ் அகாடமி மாணவர்கள். இதைத் தொடர்ந்து நம்முடன் இணைந்திருப்பது ஆவடி நகராட்சி பள்ளி கோவில் பதாகையில் இருக்கிற மாணவர்கள். அவர்கள் நம்முடைய ஆங்கில வகுப்பு மாணவர்கள். தொடர்ந்து யாஸ் அகாடமியின் தமிழால் இணைவும் நிகழ்ச்சியில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தயார் செய்த வள்ளி ஆசிரியருக்கு இந்த இடத்தில் நன்றி தெரிவித்து அந்த குழந்தைகளை அன்புடன் அழைக்கின்றேன். நறுமுகை, சிவானி, வர்ஷினி, வாருங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. நாங்கள் 4ஆம் வகுப்பு படிக்கிறோம். என் பள்ளியின் பேர் ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில் பதாகை. எங்கள் ஆசிரியர் ஏ வள்ளி அவர்கள் எழுதிய சுதந்திர தின பாடலை பாட வந்துள்ளோம். என் பெயர் பாவர்ஷினி. என் பெயர் சிவானி. என் பெயர் ஜே நறுமுகை. சுதந்திர தினம் என்று அணிவகுத்து சொல்வோம் நாங்கள் உறுதிமொழி. ரத்தம் சிந்திய பூமி இது, காப்போம் நாங்கள் தலை நிமிர்ந்து. விடுதலை வீரர்கள் தியாகமும் நெஞ்சில் கொண்ட வீரமும் பெற்றிட்ட சிறை வாசமும் இன்றும் எண்ணி வியக்கிறோம், என்றும் எண்ணி வணங்குவோம். இன்றும் எண்ணி வியக்கிறோம், என்றும் எண்ணி வணங்குவோம். சாதி மத வேதமெல்லாம் ஒற்றுமை எனும் ஆயுதத்தால் வீழ்த்தி விடுவோம் வாருங்கள். யாவரும் ஒன்றாய் சேருங்கள், அன்னை பூமியை போற்றுங்கள். யாவரும் ஒன்றாய் சேருங்கள், அன்னை பூமியை போற்றுங்கள். சுதந்திர தினம் என்று அணிவகுத்து சொல்வோம் நாங்கள் உறுதிமொழி. ரத்தம் சிந்திய பூமி இது, காப்போம் நாங்கள் தலை நிமிர்ந்து. தேசம் வளர்ச்சி பெற்றிட அறிவால் எண்ணியும் செயல்பட இளையோர் ஒன்றாய் இயங்கிட. திறமைகள் உண்டு என் கையில், திரண்டு வாருங்கள் இளையோரே. திறமைகள் உண்டு என் கையில், திரண்டு வாருங்கள் இளையோரே. கல்வியும் ஒழுக்கம் இருக்கங்கள், கருத்தால் எண்ணி யாவரும் காலம் போற்ற வாழுவோம். நாட்டை உயர்த்த உழைக்கவே நாளும் உறுதி கொள்ளுவோம். நாட்டை உயர்த்த உழைக்கவே நாளும் உறுதி கொள்ளுவோம். சுதந்திர தினம் என்று அணிவகுத்து சொல்வோம் நாங்கள் உறுதிமொழி. ரத்தம் சிந்திய பூமி இது, காப்போம் நாங்கள் தலை நிமிர்ந்து. நல்லோர் வழியை பின்பற்றி வீடும் நாடும் போற்றிட நாளும் வாழ்ந்து காட்டுவோம். இணையில்லா நாடு இந்தியா என்றே உலகம் போற்றுமே. இணையில்லா நாடு இந்தியா என்றே உலகம் போற்றுமே. சுதந்திர தினம் என்று அணிவகுத்து சொல்வோம் நாங்கள் உறுதிமொழி. ரத்தம் சிந்திய பூமி இது, காப்போம் நாங்கள் தலை நிமிர்ந்து. நன்றி, வணக்கம். நன்றி குழந்தைகளா, அழகான பாடல், அழகாய் பாடினீர்கள். நன்றி உங்களுக்கு.
இதைத் தொடர்ந்து எங்களுடைய யாஸ் அகாடமியின் பெற்றோர் ரத்ன நிஷா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுடைய ஒரு சிறிய உரை. வணக்கம் ஆசிரியை. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்காக அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு சின்ன கருத்தை மட்டும் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்றது. இன்றைக்கு வந்து நம்ம 80வது சுதந்திர தின விழாவை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பெருமிதப்படுறோம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அது என்னன்னா சைலண்ட் ஸ்லேவரி ஆர் தெர் இஸ் அ சைலண்ட் வார் அகைன்ஸ்ட் மேன்கைண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணம். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு மேல ஒரு போர் தொடுக்கிறது வந்து இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம். செயற்கை நுண்ணறிவு வந்து நம்மளை மேல மேல நிறைய விஷயங்களை அடைய செய்யுது, நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வழிகோலுது, மனுஷங்களால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண வைக்குது. இதுல நம்ம ரொம்ப பெருமை கொள்றோம். ஆனா நம்ம அடிப்படைகளை வந்து அதை நம்மளை அழிஞ்சு போக செய்யுது. மனுஷனுடைய சிந்திக்கும் திறனை வந்து பாழ்படுத்துதுன்னே சொல்லலாம். இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ஒரு லெட்டர் எழுதுனதாலும் சின்ன சின்ன விஷயங்கள் எழுதுறதுனால நம்மளுடைய காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங்னு சொல்லுவாங்க. நம்ம சிந்திக்கிறத விடுத்து செயற்கை நுண்ணறிவை வந்து ரொம்பவே நாட ஆரம்பிச்சிட்டோம். அது நம்ம மனித குலத்திற்கு எதிரான ஒரு சைலண்ட் ஸ்லேவரி ஆர் இட் இஸ் அ சைலண்ட் வார் அகைன் மேன்கைண்ட் நான் திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்றேன். ஏன்னா நம்ம மனித குலம் வந்து செழித்தோங்கி இன்னைக்கு நம்ம எல்லா உயிர்களையும் ஆண்டு நடத்திட்டு இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய மூளையினுடைய அபார வளர்ச்சி தான். நம்மளுடைய சிந்தித்தல் திறன் தான் வந்து நம்மளை இந்த உலகத்தையே வந்து ஆள வச்சிருக்கு, விண்ணுலகை கூட ஆள வச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த பேசிக்கான விஷயங்களை மறந்துக்கிட்டு ஏஐ பின்னாடி போறது வந்து அது காலகட்டத்தில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து கம்மி பண்றதுக்காக அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த சுதந்திர தின விழாவில் சுதந்திரத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடுகிற தருணத்தில் இதை மனதில் நிறுத்தி செயற்கை நுண்ணறிவை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தி தேர்ந்து தெளிந்து நம்முடைய மாநில குலத்தை மென்மேலும் செழித்தோங்கி வளர செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறேன். இறுதியாக ஒரு சின்ன ஒரு இதுதான். சிறைப்பட்டிருந்தேன் பயத்தால், பிணைக்கப்பட்டிருந்தேன் தயக்கத்தால், ஒடுக்கப்பட்டிருந்தேன் யார் என்ன நினைப்பார்களோ என்ற தயக்கத்தினால், இருக்கப்பட்டிருந்தேன் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனால், இன்று அடைந்தேன் என்னுடைய 3 நிமிட சுதந்திரத்தை இந்த நிகழ்வின் மூலம் பங்கேற்றதன் காரணமாக. எப்பவுமே எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும், வெளியில போய் பேசணும் அப்படின்னா. எனக்கு ஊக்கமளித்த லாவண்ய ஆசிரியைக்கு மிகுந்த நன்றிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி நிஷா மேடம். ரொம்ப சிறப்பா எங்களுடைய அகாடமி மாணவர்களும் சரி, பெற்றோரான நிஷா மேடமும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த சிறப்பான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த குழந்தைகள் பாடிய பாடல் வந்து வள்ளி ஆசிரியர் அவங்களும் இந்த லைன்ல வந்திருக்கிறாங்க. அவங்க நகராட்சி மேல்நிலை பள்ளியில ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இயற்றிய பாடலுக்கு இந்த குழந்தைகள் வந்து பாட்டா பாட்டாங்க. அதையும் மகிழ்ச்சியோட நற்பல் தெரிவிச்சு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓவர் டு யூ சிவகனி மேம். நன்றி. மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு. நன்றி குழந்தைகளா. ரொம்ப அழகா ஒவ்வொருவருமே சிறப்பா உங்களுக்கு கொடுத்த டைம்ல ரொம்ப அழகா பண்ணீங்க. ரியாவோட அந்த நுட்பமான திறன் ஆகட்டும், நம்ம குழந்தைகள் வரைஞ்ச ஓவியம் அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது பல்சுவை நிகழ்ச்சிகளை இன்னைக்கு அழகா அறிமுகப்படுத்தினீங்க. அதே மாதிரி கவிதையில வந்து வேண்டும் சுதந்திரம் அப்படிங்கிறதுல எண்ணற்ற விஷயத்த கொட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி 3 மாணவிகளும் வள்ளி ஆசிரியர் எழுதின பாடலை ரொம்ப அழகா இசையமைச்சு வர்ஷினியும் சிவானி நறுமுகை 3 பேருமே ரொம்ப அழகா பண்ணீங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். மற்றும் ரியாவோட பேரண்ட் அவங்களுடைய பேச்சும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி குழந்தைகளா. அடுத்த நிகழ்வாக கோமதி மேடம், நீங்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கமா? உங்க நிகழ்வை தொடங்கலாம் மேடம். இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களை கொஞ்சம் பாத்துங்க. லட்சுமி சார், அருணகிரி சார் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் அப்ரோச் பண்ணீங்க. थैंक यू. ஓகே சார். பேசலாமாம்மா? பேசுறது கேக்குதாம்மா? வாழ்க வளமுடன். தொடரலாமா? தொடரலாம். ஐஸ்வர்யா கன்சல்டன்சி ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த தொடர்ந்த அழகிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சிவசங்கரி சிவகனி மேடம் அவர்களுக்கும்
என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள், நன்றிகள் மற்றும் அனைவருக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்கள், நன்றிகள். நான் வந்து ஒரு சின்னதா ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான் பண்ண போறேன். ஏன்னா இந்த இருக்கிறது இப்ப என்னோட இடத்துல இல்ல, பிளான் பண்ண முடியல. அதனால சின்னதா ஒரே ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம். இப்ப நான் ஒரு 2 கொஸ்டின் கேட்பேன். யாராவது ஒரு 3 பேர் ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லுவேன். முதல் கொஸ்டின் வந்து அடுத்த பிறவிங்கிறதுல எல்லாம் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இருக்காது. எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் இட் இஸ் எ இமேஜினரி கொஸ்டின். அடுத்த பிறவியில் பிறக்க விரும்புனா நீங்க என்னவா பிறக்க விரும்புறீங்க? முதல் கொஸ்டின். 2வது ஏன் அப்படிங்கிற காரணம். யார் வேணாலும் சொல்லலாம். கொஸ்டின் புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த பிறவியில் நீங்கள் என்னவாக பிறக்க விரும்புகிறீர்கள்? 2வது கொஸ்டின், அதற்கான காரணம். சொல்லலாமா மேம்? சொல்லலாமா? கழுதையா பிறக்க விரும்புவேன். நல்ல எண்ணம் தான். மற்றவர்களுடைய சுமையை நீங்கள் சுமக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்ல, அந்த சுமையினுடைய இது அது தங்கத்தை தூக்கிட்டு போறோமா, வெறும் குப்பைய தூக்கிட்டு போறோமான்னு கவலை இல்லாம நம்ம பாட்டுக்கு தூக்கிட்டு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம். அதனால கழுதையா பிறக்க விரும்புகிறேன் அடுத்த ஜென்மத்துக்கு. காரணம் என்ன? அதுதான் இந்த காரணம் தான். என்னத்தை சுமக்கிறோங்கிறதெல்லாம் கவலை இல்ல. தங்கத்தை நீங்க கழுத மேல தூக்கி வச்சாலும் அது ஒரே வெயிட், அது ஒன்றும் மதிப்பு தெரியாது. ஒரு எல்லாம் குப்பையை தூக்கி வச்சீங்கனாலும் அது கவலை இல்லை. அதுக்கு தேவை சாப்பாடு, நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டு இருக்கிறது தான். அதனால நான் வந்து அப்படி கழுதையா பிறக்க விரும்புகிறேன். நம்மனா சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் 4 நாளைக்கு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் இல்ல, எதை பத்தியும் கவலை இல்லாம போயிட்டு இருக்கலாங்கிறது தான். நன்றி நன்றி நன்றி. 2வது யார் சொல்றீங்க? பிறக்கவே வேணான்னு ஒரு பதில் சொல்லலாமா? கம்பல்சரி கொஸ்டின். நீங்க பிறக்க விரும்பினால் சரி, அப்போனா அனில். காரணம் என்ன? எனக்கு அனில் ரொம்ப பிடிக்கும். சுறுசுறுப்பா அப்படி குதூகலமா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே துள்ளி துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கவலையின்றி திரியும். அந்த அனில் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. ஓகே, எக்ஸலண்ட் ஆன்சர். 3வதா யார் சொல்ல போறீங்க? 3 பேரை கேக்குறேன் நானு. சொல்றேன் மேடம், ரமேஷ் பேசுறேன். சொல்லுங்க. ரமேஷாவே பிறக்க விரும்புறேன். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன் இந்த ஜென்மத்துல. எங்களுக்கும் அதுவே தான் சார். ரமேஷ் சார் இருந்தாதான் எங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால ரமேஷ் சாராவே பிறக்க விரும்புறேன். காரணம் அதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அதனால இதே அப்படியே கண்டிப்பா பண்ணலாம். உங்களுக்கும் சந்தோஷம், மற்றவர்களுக்கும் சந்தோஷம். இப்ப 3 பேரை கேட்டுட்டேன், ஏன்னா டைம்னாக. அப்ப 3 பேருடைய சில பேர் நான் வந்து என்னுடைய இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் புத்தகமாக பிறக்க விரும்புகிறேன், ஏன்னா மற்றவங்களுக்கு நாலேஜை கொடுக்கணும். நான் மரமாக பிறக்க விரும்புகிறேன், மற்றவர்களுக்கு நிழலை. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம், இல்லைன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம். அப்படிதான் இருக்கு இந்த ஆன்சர் எல்லாமே. அதுக்கே நம்ம அடுத்த பிறவிக்கு போகணும். இந்த பிறவிக்கு நம்ம எல்லாரையும் சந்தோஷமா, ரமேஷ் ஐயா இப்ப அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி இல்லைன்னா பிரத்தியாருக்கு உதவுறோம், ஒரு சந்தோஷமா இருக்கணும், இல்லைன்னா உதவணும். மகரிஷி ஐயாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொண்டாற்றி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொண்டு செய்யறதுல ஒரு சந்தோஷம் வரும், மற்றவங்களுக்கு உதவுறதுல ஒரு சந்தோஷம் வரும். அதையே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிறவியிலேயே இந்த சுதந்திர நாள்ல இருந்து ஒரு சின்னதா நம்ம உதவி செய்யணும்னா 1 லட்சம் ரூபாய் தான் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. ஒரு பென்சில் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன பென்சில், ஒரு இடத்த சாலையோரத்தை கடக்க முயறவங்கள கையை பிடிச்சி அந்த பக்கம் அழைச்சிட்டு போறது, அந்த மாதிரி சின்ன எடுத்துக்கலாம். மற்றவங்களுக்கு நம்ம உதவுறோம், மற்றவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறோம். இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராமுக்கு அந்த பதில் எல்லாம் சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இதை கவனிச்சிட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி கோமதி மேடம். ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பா கொண்டு போனீங்க நிகழ்வை. மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததா வள்ளி டீச்சர், நீங்க ஏதோ பேசணும்னா 3 நிமிஷத்துக்குள்ள பேசலாம். ஒரு மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க, நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா கேட்கும். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறக்கணும். முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். 80வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் கூறுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அம்மா கூறினார்கள், அந்த கேள்விக்காக தான் நான் கையை உயர்த்தினேன். என்னவாக பிறக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள் இல்லையா, அதற்காக தான் கையை உயர்த்தினேன்.
என்னுடைய பதிலை கூற விரும்புகிறேன். நான் இந்த பிறவியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். அடுத்த பிறவி இருந்தால் நான் ஆசிரியராகவே இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் கற்பிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த ஒழுக்கத்தையும் அவர்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்ற ஒரு கொள்கையையும் அவர்களுக்கு நான் கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த பிறவி இருந்தால் எனக்கு இந்த செயல்முறையை, இந்த ஒரு தொழிலை எனக்கு தொடர வேண்டும், ஆசிரியராகவே இருக்க விரும்புகிறேன் என்பதை நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. உங்களுடைய சிறப்பான ஒரு நிகழ்வு கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த பிறவில என்ன இருக்கு அப்படிங்கிறது கிடைச்சதே ஒரு வரமா தான் நினைப்பாங்க. அதுல ஆசிரியர் பணிங்கிறத அறப்பணி ரொம்ப சிறப்பா கொண்டு போனீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததா நமது சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எவ்வளவு இன்னைக்கு ஈஸியா கிடைச்சாலும் அதை நம்ம ஒரு கொண்டாட்டமா மட்டும் நினைக்காம நம்மளுடைய உணர்வுகள்ல கலந்த ஒரு விஷயமா அதை நம்ம கொண்டு போனா அது நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ தேசப்பற்று அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சியோட நம்ம இருக்கணும். இதை நம்ம ஒரு நாள் மட்டும் கொண்டாடினா பத்தாது, 365 நாட்களுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் அப்படின்னு தான் நம்ம சுதந்திரத்தை சொல்லணும். இப்ப நம்ம லட்சுமி நாராயணன் சார் அவர்கள் ஒரு சிறப்பான நிகழ்வு கொடுக்க இருக்காங்க. வெல்கம் அண்ணா. லட்சுமி நாராயணன் சார் நான் அடுத்து பேசுறேம்மா. ஓகேங்க. அடுத்ததா முத்துலட்சுமி மேம், நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்க நிகழ்வை தொடங்கலாம் மேம். குறித்த நேரத்துக்குள் நிகழ்வை முடிச்சா மற்ற ஆளுமைகள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு கொடுத்த தருணத்துல நீங்க சிறப்பா பண்ணுவீங்க நம்புறோம். தொடங்கலாமா? நன்றி மேடம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு சின்ன பாரதியாருடைய கவிதை நான் சமர்ப்பிக்கிறேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 100 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. இனிய போலில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. இனி ஒரு எந்த நாளும் காப்போம், தனியுருவனு குணவில்லை இனி ஜகத்தினில் எழுத்திருப்போம். வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர், ஆம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி மேடம். ஒரு சிறப்பான ஒரு குரல் வளத்தோடு
நமது சுதந்திர குரலை, சுதந்திர தாகத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பா இருந்தது முத்துலட்சுமி மேம், வாழ்த்துக்கள். அடுத்ததான் லட்சுமி நாராயணன் சார், நீங்க தொடங்கலாம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கு 80வது சுதந்திர தினம். இந்த நல்ல நாளில் ஒரு புதிய முயற்சியை துவங்கி இருக்கக்கூடிய எனது இனிய நண்பர் ரமேஷ் நாகராஜன் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் ஏற்படுத்திய இந்த நிகழ்ச்சி 3 நிமிடத்தில் நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை, அது நகைச்சுவையோ கவிதையோ பாடலோ வாசித்து காட்ட வேண்டும், கதை சொல்லலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அனைவரும் நம்மளது பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற சகோதரி சிவகணிக்கும், டைம் கீப்பராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி சிவசங்கருக்கும் வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துவிட்டு, இடையிடையே பேசிக் கொண்டிருப்பவர்கள் மியூட் செய்து விட்டால் நன்றாக இருக்கும். அதை நெறியாள செய்பவர் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு முக்கியமான சம்பவத்தை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மேஜர் நாராயணன் சார் சொன்னார், அந்த செயின்ட் டேவிட் கோட்டையில் தான் முதலாக இந்திய அளவில் படை நிறுவப்பட்டது என்று சொன்னார். அது ராபர்ட் கிளைவ் அவர்களால் உருவாக்கப்பட்ட படை. அந்த படை உருவாக்கப்பட்ட அந்த இடத்திற்கு பெயர் செயின்ட் டேவிட் கோட்டை என்ற பெயர். அந்த இடத்தில் பின்னால் ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டது. அந்த பள்ளி செயின்ட் டேவிட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று பின்னால் விரிவடைந்தது. அந்த பள்ளியில் தான் நானும் படித்தேன். கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கான வயது 310 ஆண்டுகள். இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் பவுண்டர் செக்ரட்டரியாக நான் இன்று வரை இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஒரு முக்கியமான ஒரு சுயான சம்பவம். கப்பலோட்டிய தமிழர் வாவும் சிதம்பரம் பிள்ளை அவரை சிறைசாலைக்கு அழைத்து செல்வதற்கு முன் அவரை கோர்ட்டில் கொண்டு நிறுத்தினார்கள். அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை நீதிபதி அவர்கள் அவரை பார்த்து கேட்டார், நான் உங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்குகின்றேன் என்று சொன்னார். சாதாரணமாக இரட்டை ஆயுள் தண்டனை 14 ஆண்டுகள் 14 ஆண்டுகள். அந்த 14 + 14 ஆண்டுகள் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா 28 ஆண்டுகள்ன்றது அவர் சொன்னார். நான் இன்னும் 40 ஆண்டுகள் போட்டிருந்தால் என்ன செய்வீர்கள் என்று அவரை கேட்கிறார். அவர் சொன்னார், இன்னும் 40 ஆண்டுகள் கூட நீங்கள் இருப்பீர்களா இந்த ஆண்டில்? அதற்கெல்லாம் அவ்வளவு நாட்கள் இருக்க வாய்ப்பில்லை. அதற்கு முன்னதாகவே எங்கள் நாடு விடுதலை அடைந்துவிடும் என்று உரத்த குரலில் சிரித்து கொண்டே சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு அப்பழுக்கற்ற மனிதர், சுதந்திர போராட்ட தியாகி நினைவை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றொரு சம்பவமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் பல நேரங்களில் இன்றைய சோசியல் மீடியாவில் மூழ்கி விடுவதன் காரணமாக இப்போது சோசியல் மீடியா என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் மட்டுமே மணி அடிப்பாங்கன்னு பார்த்தா, சோசியல் மீடியாவில் மூழ்கி இருக்கிற காரணத்தினால் நிறைய பேர் இந்த மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க தவறி விடுகிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகளை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நம்மளுடைய இளைய தலைமையிற்கு இது போன்ற சுவையான நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ள, அவருடைய பங்களிப்பை வழங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக கொண்டு செல்லும் அனைவருக்கும், பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து, ஐஸ்வர்யா ட்ரைனிங் கன்சல்டன்சி மேலும் தழைத்து வழங்க இறைவனை பிரார்த்தித்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமி சார். ஒரு சிறப்பான நிகழ்வை குறித்த நேரத்திற்குள் உங்களது உரையை முடித்தமைக்கு மிக்க நன்றி. நமது அடுத்த நிகழ்வாக சுமதி மேம், நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே மேம், ரெடியா இருக்கேன். ஓகே மேம், உங்க உரையை தொடங்கலாம் மேம். தேங்க்யூ சோ மச் சோகனி மேம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நேரத்தில் ரமேஷாருக்கும் அவருடைய பேத்தி ஐஸ்வர்யாவுக்கும் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு அந்த குழந்தையும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுனால. சோ எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா குட்டி கதைனா நிறைய பேருக்கு பிடிச்ச கதை தானே. சோ அதனால ஒரு சின்ன கதை சொல்லலாம். சோ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா வாத்து வளர்க்குறாங்க. சோ வாத்து முட்டைகள் நிறைய சேகரிச்சு அந்த விவசாயி வச்சிருக்காரு. அப்படி வச்சிருக்கிறப்ப நிறைய முட்டைகள்ல அங்கங்க விட்டுட்டு வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு முட்டை இருக்கு. அந்த முட்டையும் சேர்த்து வைக்கிறாரு. அந்த முட்டையோட சேர்ந்து இந்த முட்டையும் பொரிக்கப்படுது. இந்த ஒரு வாத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய முட்டை வச்சிருக்கோம். சோ நம்மளுடைய குழந்தைகள் பிறந்து வர போறாங்க.
எப்படி இருப்பாங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா அந்த வாத்து இருக்கு. ஸோ அப்படி புரிஞ்சு எல்லாம் வந்து அந்த சவுண்டோட வெளியே வருதுங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகழகா ஒரே கலர்ல இருக்குங்க. ஒரு வாத்து கோழி குஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கு. பட் தாய்க்கு வந்து எல்லாருமே பிடிக்கும் தானே. சொல்லி எல்லாரையும் கூட்டுட்டு போகுது. அந்த குளத்துல போய் நீந்துது, அதுங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுக்குது, எப்படி நீந்தணும் சொல்லி கொடுக்குது, எல்லாமே பண்ணுது. ஆனா இந்த கூட இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அதோடைய சகோதரி மட்டும் தனியா இருக்கிறதுனால, கலர் வேற மாதிரி இருக்கிறதுனால அது கூடவே சேர்க்க மாட்டேன்றாங்க. எங்க போனாலும் அதை அடிச்சு துரத்துறது, நீ எங்க கூட பிறந்தவங்க கிடையாது, நீங்க வேற கலர்ல இருக்க, நீ யாரோ நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அதை தனித்து தனித்து அமுச்சுட்டே இருக்காங்க. சோ இதுக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிடுது. சரி, நம்ம அம்மா நம்மள எல்லாரும் அரவணைக்கிறாங்க, ஆனா நம்ம கூட பிறந்த சகோதரிகள் நம்மள அரவணைக்க மாட்டாங்களே சொல்லிட்டு ஒரு சோகத்துல அந்த இடத்த விட்டு அந்த குழந்தை மட்டும் தனியா போயிடுது. அந்த குட்டி வாத்து அழகா நடந்து நடந்து போகுது. மனசுக்குள்ள நிறைய எண்ணம், நம்ம வந்து ஏன் இப்படி பிறந்தோம், நம்ம மட்டும் ஏன் வேற கலர்ல பிறந்தோம், நம்ம வேற கலர்ல பிறக்குவதை நம்ம கூட பிறந்தோம் நம்மள சேர்த்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட நடந்து போக சொல்ல ஒரு ஆசிரியர் அந்த பக்கம் போறாரு. அவர் பாக்குறாரு, இது நான் குட்டி வாத்து தனியா போயிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அதை பிடிச்சி எடுத்துமே வீட்டுல கொடுக்குறாரு. வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாக்குதுங்க, இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குதுங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பெரியவர் அந்த ஆசிரியர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் வந்து வீட்டுல வந்து இது இங்கதான் இருக்கணும்னா அது அங்கதான் இருக்கணும். மனைவி வந்து அவர் வராருன்னா எழுந்து நிக்கணும். வீட்டுக்கு தேவையானது அவங்க வந்தாருன்னா தண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிள்ளைங்களும் அதே மாதிரிதான் இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த ஸ்ட்ரிக்டால என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா யாராச்சும் விருந்தாளி வராங்கன்னா கூட அவங்க வீட்டுக்காரர் வந்தோன்னு எழுந்து நின்னுப்பாங்க. அவங்க இப்போ வீட்டுக்கு வரவங்க கேட்கறாங்க, என்ன இது எல்லாம் எழுந்து நிக்கிறாங்க, என்ன பழக்கம், நீங்க உட்காருங்க அப்படின்றாங்க. அந்த அம்மா உடனே அவங்க வீட்டுக்காரர் பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு முறைக்கிறாரு. முறைச்ச உடனே அவங்க மறுபடியும் தொலைவ போய் தள்ளி நினைக்கிறாங்களே தவிர அவங்க உட்கார மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு, என்ன இது இந்த வீட்டுல உங்களுக்காக இவ்வளவு பண்பாடோடு தெரிஞ்ச மனைவியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, ஆமா, என் வீட்டுல வந்து பண்பாடு இருக்கணும், பாரம்பரியம் இருக்கணும், எந்த கெட்ட அவகாசமா இருக்கக்கூடாது, டிவில அதிகமா பார்க்க கூடாது. டிவில நம்ம பார்க்கணும்னா கூட நம்ம ஏதாவது ஒரு பாடல் கேடல் அது மட்டும் தான் பார்க்கணும் செய்யணுமே தவிர மற்ற டைம்ல வந்து என்ன பண்றது, தேவையில்லாம டிவி ஆன் பண்ணக்கூடாது. இதுவே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துக்கிறேன். என் குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்கேன். என் பையனா அப்படிதான் இருக்கேன், என் பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கேன், எங்க அம்மானா அப்படிதான் இருக்கேன், என் ஒய்ஃப்னா அப்படிதான் இருக்கேன். சரி, ரொம்ப சொல்லி 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 அந்த அவங்கள வந்து வீட்டை விட்டே வெளியே வர்றது இல்லை. சர்க்கனி மேம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சர்க்கனி மேம். தேங்க்யூ மேம். சோ பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகுன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அப்ப வெளியே அந்த பெண்கள் போறதும் இல்லை வர்றதும் இல்லை, வீட்டுக்கு தேவையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருப்பாரு. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ற, அவருடைய நண்பர் வரார். அவர் ஒரு டாக்டர். அவர் வந்த உடனே மறுபடியும் அவங்க எதுக்கு இதேதான் நடக்குது. ஆனா அந்த டாக்டருக்கு இங்க நல்லா புரிஞ்சு போச்சு, இங்க இருக்கக்கூடிய அனைத்து பேருமே என்னவா இருக்காங்க, ஒரு மனநோயாளியா மாறி போயிருக்காங்க அப்படின்றத அவர் டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார். சோ அப்ப அவர் கூப்பிட்டு முதல்ல அந்த ஆசிரியரை கூப்பிட்டு பேசுறாரு. பேசும்போதே தெரியுது அவர் ஏற்கனவே ஒரு மனநோயாளியா இருக்காருன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் அந்த வாத்து பாக்குது, அப்பா இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. எஸ் எஸ் 3 minutes மேல போயிட்டு நீங்க முடிச்சிருங்க கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. சோ பாத்தீங்கன்னா எனக்கு 3:20 தான் கொடுத்தீங்க. சரி, ஓகே, 1 minute. சோ பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இதுக்கு வந்து போகுது, சரி நம்மளும் அங்க ஒதுக்கிட்டாங்க, இந்த மனநோயாளி வீட்டுல இருந்தாலும் நம்மளும் மனநோயாளி ஆயிடும் அப்படின்னு ஓடிச்சு. போகும்போது ஒரு தளத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கு, அங்க நிறைய பறவைகள் நீந்திட்டு இருக்கு. இப்ப இங்க போனா இவங்க சேர்த்துப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாலும் ஒரு பயம் இருக்கு இதுக்கு. அப்ப அங்க போயிட்டு கேக்குது, நான் உங்க கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேக்குது. சோ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பதான் முதல்ல அந்த குளத்தை விட்டு வெளியே வந்த அந்த வாத்து அது எல்லாம் அது முகத்தை பார்க்கவே இல்லை. அந்த குளத்துக்குள்ள போகும்போதுதான் பாக்குது, அது ஒரு அன்னப்பறவையா மாறி இருக்கு. சோ ஒரு அற்புதமான ஒரு அன்னப்பறவை. அப்போ சொல்றாங்க, நீ இவ்வளவு கடந்துலாம் வந்திருக்கியே, எப்படி நீ மன உளைச்சல் இல்லாம கடந்து வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த அன்னப்பறவை சொல்லுது, உசுப்பேத்துக்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துக்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு நான் முடிவு பண்ணேன், அதனாலதான் உங்க கூட சேர்ந்தேன்னு சொல்லுது. நிறைய பேர் வந்து இப்படிதான் வாழ்க்கையை மாத்திக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஜம்முன்னு இருப்பீங்க. இந்த இனிய சுதந்திர தினத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களோட வாய்ப்பை கொடுத்த ரமேஷருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுமதி மேடம், உங்க கதையை வந்து ரொம்ப சிறப்பா சொல்லி முடிச்சிருக்கீங்க. நன்றி மேடம், வாழ்த்துக்கள்.
அடுத்ததா சிவசங்கரி அவர்கள் வந்து இப்போ ஒரு நடனம் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் கதை, பாடல் எல்லாமே கேட்டோம். இப்போ ஒரு நடனம் பார்த்துட்டு அடுத்து நமது அன்பு உறவுகளை வந்து வரவேற்கலாம். நடனத்தை பாக்குறதுக்கு ஒரு நிமிடம் கொஞ்சம் வெண்ட்ல ஆன் பண்ணுறியா? இதுல காட்டுறேன். காமிச்சிரியா? இந்த 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 மாதிரி காமிச்சிரு. சொல்லுடி எப்படி மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்க. மியூசிக் 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 ஸ்டார்ட் மியூசிக். மியூசிக் கேட்கல. சவுண்ட் இல்லையா சிவகணி? போடுங்கப்பா. மௌன ராகங்கள் மாதிரி மௌன நடனமா இருக்குமோ? இங்க கருவேல காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு வீரசைவன் சார். மேடம் யாரும் இல்லையா சார்? ஒரு நிமிடம் பின் பண்ணிட்டேன். ஆனா சிவகணி அப்புறம் அவங்க ஜானகி பொண்ணன் மேடம் ஏதோ வேற நிகழ்ச்சிக்கு போகணுமா, கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டுருங்க. சார் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறப்பான பிரேக் ஆகிட்டே இருக்கு, பேசுங்க, கண்டிப்பா. ஒரு சிறப்பான நடன விருந்தை அளித்த நமது சிவசங்கரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஜானகி பொன்னன் மேடம் ரெடியா இருக்கீங்களா மேடம்? நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. சனிக்கிழமைனாலே உலக சமாதானம் தான், வேறு எங்கேயும் போவதில்லை. நான் எடுத்து வச்ச தலைப்பு வந்து மலேசியா அழகு. ஆனா கோமதி மேம் வந்து எனக்கு வேற தலைப்பை கொடுத்துட்டாங்க. அடுத்த பிறவி வேண்டாம், ஆனா அப்படி ஒரு பிறவி இருந்தா எனக்கு இதே ஜானகி தான். எங்க அம்மாவுக்கும் எங்க அன்பான அண்ணன்களுக்கும் ஒரு சொர்க்கம், அவங்க கூட இருந்து வாழ்ந்த வரைக்கும் அது போல ஒரு சொர்க்கமான அன்பை நான் கண்டதே இல்லை. மலேசியா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து பாருங்க எல்லாரும், அப்ப உங்களுக்கு சிறப்பான மலேசியா தெரியும். கோலாலம்பூர், பினாங்கு எல்லாம்
அவ்வளவு அழகான இடம். மேற்கு கடல் பகுதி, மலாக்கா பகுதி, கடலு மற்றும் மலை, சீன, இந்திய சுவைகளும் கலந்த உணவுகள் அனைத்தும். பினாங்கு மலைக்கு வந்தீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். பாரதியார் மட்டும் அங்க வந்திருந்தாரா, அந்த வெள்ளை மாளிகை எல்லாம் பார்த்திருந்தாருன்னா, அங்க ஒரு சின்ன வெள்ளை மாளிகை 10-12 தென்னை மரங்கள் ஒரு கண்ணமா இருந்திருந்தா அவரு காற்று வெளியிடை கண்டம்மா அந்த பாட்டை பாடியிருப்பாரு. துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட போதிலே நிந்தன் வாயினிலே அமுதூறுதே என அழகாக பாடி மகிழ்ந்திருப்பார். நன்றி, மிக்க நன்றி. நன்றி ஜானகி மேடம், சிறப்பான நிகழ்வை ரத்தின சுருக்கமா உங்களுக்கு கொடுத்த டைம்குள்ளேயே முடிச்சிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் முடிச்சிட்டீங்கன்னா நெறியாளுகை பண்ற எங்களுக்கு ரொம்பவே மித்த எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான தருணமா அமையும். சிறந்த இந்தியா அப்படிங்கிறது அது ஒரு கனவு மட்டும் இல்ல, நம்மளை மாதிரியான நல்ல உள்ளங்களுடைய செயல்களின் விளைவு அப்படின்னு தான் சொல்லணும். சோ நாம் வெவ்வேறு மொழிகள் பேசினாலும் கூட நாம் வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல் அது நம்ம எல்லாரையும் ஒன்றா இணைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா நம்ம கூப்பிட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சுளா மேம். ஒரு எனர்ஜியோட உங்க பர்ஃபார்மன்ஸ கொடுங்க. வெல்கம் மேம். மேடம், நீங்க யாரையாவது கூப்பிட்டீங்க, எனக்கு சார்ஜர் 2 இதா இருக்கு. நீங்க தான் பேசணும் மஞ்சுளா மேம். அதான் நீங்க வேற சான்ஸ் யாருக்காவது கொடுங்க, சார்ஜர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. திரிபுர சுந்தரி மேம், திரிபுர சுந்தரி மேம் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க உங்க இதை பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம், இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். எத்தனையோ மனிதர்கள் இரத்தங்கள் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம கிடைத்த சுதந்திரத்தை நன்றாக நாமும் உணர்ந்து பயன்பெறுவோம். சுதந்திரம் தானாக வந்ததில்லை, அடுத்தவர்கள் உயிரை கொடுத்து நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம். தேசிய கொடி எங்கும் உயர்க்க, சுதந்திர கீதம் எங்கும் ஒலிக்க, முடியாத தியாகிகள் அனைவரையும் நினைவில் கொண்டு வந்தே மாதிரம் என்று சொல்லுவோம். ஒற்றுமையாக வாழ்வோம். தனி மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழித்து விடுவோம் என்றான் பாரதி. தனி மனிதன் ஒழுக்கம் முக்கியம். இந்த உலகில் இருக்கும் நன்மைகள் அத்தனையும் நம் உணவுகளோடு சார்ந்தது. இந்த நன்மையில் நாம் ஒரு முழுமையான ஆரோக்கிய வாழ்வுக்கு நம் உணவே ஆதாரம் என்பது தெரிந்து கொள்வோம். ஆகாரமே ஒவ்வொருவரும் உயிரிழக்கும் ஆதாயம். நாம் உண்ணும் உணவே உடல், மனம், உயிர் ஆகிய 3ஐயும் உருக்கி வளர்த்து காத்து வருகிறது. நமக்கு வரும் 90% உடல் உபாதைகளுக்கு நாம் உண்ணும் உணவே முக்கிய காரணம். நாம் உண்ணும் உணவு ரசமாகி, இரத்தமாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜாயாகி வந்து நாதத்தமாகி மாறுகிறது. ஆக நாம் உண்ணும் உணவில் நம்மை எப்பொழுதும் அப்படியே வைத்துக் கொள்ள, விந்தின் தன்மை மாறாமல் இருக்கவும் நம் ஒவ்வொருவரும் சமைத்த உணவை உண்ணாமல் இயற்கை உணவை உண்டு வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் அதிகம். உணவுப் பொருள்கள் சத்து குறையாமல் அழியாமல் இருக்க நம் இயற்கையோடு ஒன்று வாழ இயற்கை நாம் உண்ணுவோம். அடுப்பில் சமைக்கும் உணவுப் பொருள்கள் அத்தனையும் சத்துக்களும் அழிந்து விடுகின்றன. சக்கையைத்தான் நாம் உண்கிறோம். ஆனால் அடுப்பில் சமைக்காமல் உண்ணும் உணவுகள், காய்கறிகள், பழங்கள் அத்தனையும் நமக்கு உயிரோட்டங்கள் அற்புதமாக கிடைக்க செய்கிறது. நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சுதந்திரம் கிடைத்தது என்று சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம் உடலையும் காப்போம், உள்ளத்தையும் காப்போம். நன்மைகள் பெரிய நம் மனதை ஒற்றுமையாகவும் உறுதுணையாகவும் வாழ நம் ஒன்றாக இருக்கவும், அத்தனை பேர் உள்ளங்களும் மகிழ்ச்சியாக இருக்கவும், சுதந்திர தினம் என்று நம் ஒன்றோடு ஒன்றாக ஒன்று கலந்து ஒவ்வொரு ஊரிலும் ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து வரும் தினத்தில் என்றென்றும் எங்கெங்க இருக்கிறோம் என்று நமக்கு தெரியவில்லை. அத்தனை பேரும் இன்று ஒன்றாக சேர்ந்து வாழ உறுதுணையாக இருக்கும் இந்த ஐஸ்வர்யா இது மூலமாக ரமேஷ் ஐயா நமக்கு கொடுத்த ஒரு தினத்தை நம்மை கொண்டாடுவோம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். வந்தே மாதிரம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் நன்றிகள். நன்றி மேம். உணவின் மகத்துவத்தை மிக தெளிவாக எடுத்து கூறியதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி.
தேசப்பற்று அப்படிங்கிறது நம்ம கொடிய வணங்குறதுல மட்டும் இருக்கக்கூடாது. அது நம்ம ஒவ்வொரு குடிமகனுடைய உள்ளத்திலையும் நம்ம கூடயே என்றும் உணர்வா இருந்திருக்கணும் அப்படிங்கறது நம்ம இந்த நேரத்துல நினைப்போம். சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த சுதந்திரத்தை இன்னைக்கு எப்படியெல்லாம் உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கும் போது மனது மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒவ்வொருவரும் அதற்கான பணியை செவ்வனே செய்யணும் அப்படிங்கறத கேட்டுட்டு அடுத்த நாகவல்லி மேம், நீங்க உங்களுடைய நிகழ்வை தொடங்கலாம் மேம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா கன்சல்டன்சி சிறப்புடன் வளர மென்மேலும் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு சுதந்திர தினமா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு பாரதியார் சின்ன பாடலோட நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா. கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா. பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, பழம் பாட்டோடுதானா, அது ஏட்டோடுதானா, நான் தோறு பாடும் உண்மைகள் தானா. கண்ணின் மணியே போராட்டமா. சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததுமா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததமா. சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததமா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததமா. வீடாளும் பெண்மை இங்கே, நாடாளும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும். ஏனென்று கேட்கத்தான் இப்போது ஆளில்லை, சமநீதி கேட்கின்ற சட்டங்கள் ஏன் இல்லை. உலகமெல்லாம் விடுத்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை. கண்ணின் மணியே போராட்டமா. பாய் விரிக்கும் பாவை என்று காதல் பதுமைகளா, தினநேரம் செய்ய ஆடுவதற்கு காவல் அடிமைகளா. பொன்னல்லி வைத்தால் தானே பூமாலை தோளில் ஏறும், இல்லாத ஏழைகற்கெல்லாம் கொள்ளாத தனிமை கோலம். எரிகின்ற நேரத்தில் அணைக்கின்ற கை இல்லை, சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய் இல்லை. கனவுகளில் இருந்தபடி கலங்குது மயங்குது பருவ கொடி. கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. பாரதியார் பாடலோட அனைவருக்கும் விடுதலை வேட்கையும் சிறப்புற நடக்க மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். நன்றி மேடம். அப்படியே முகம் காட்டி பாடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சிறப்பா ஒரு பாடலை கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கெல்லாம் இன்னும் அறியாமை அப்படிங்கிற இருள தான் நம்மளாம் மூழ்கி கிடக்குறோம். ஸோ அந்த இதெல்லாம் போகணும் அப்படின்னா மேடமுடைய பாடல் அதெல்லாம் ஒரு உணர்ச்சி மிகுந்ததா இருக்கு. ஸோ மேடம்க்கு ஒரு மனமார்ந்த நன்றி. அருணகிரி சார் நீங்க பேசுங்க சார். அடுத்ததா நம்ம வீரா சார். மத்தவங்களுக்கு சான்ஸ் வெயிட் பண்றேன். இல்ல இப்போ ஒர்க் இல்ல, ஆர்டர்லயே போயிட்டு பரவாயில்ல. ஓகே சார். இப்ப வீரசேகரன் சார் நீங்க வாங்க. அன்புமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இன்றைய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். நமது செல்வம் ஐஸ்வர்யா அவருடைய இந்த தொடக்கம் இறையருளால் வளர்ந்து நிறைக அதோடு சொல்லுகிறேன்.
ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். இந்த பாடல் முடிந்து விட்டது. இப்பொழுது நாம் காண போவது என்ன? ஒன்றாக இருக்க கத்துக்கொண்டோம். ஆனால் அடுத்தது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இதில் உள்ள கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டும். ஒரு 1000 பேர் நாம் குழுவாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். 2 பேர் அதில் சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது யாருக்கு இழப்பு ஏற்படுகிறது? ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. அந்த 2 பேர் தானே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும்ல. ஆனா என்ன சொல்லி இருக்கிறது? பாரதியார் என்ன சொல்லி இருக்கிறார்? அனைவருக்கும் தாழ்வு. அப்ப இந்த அனைவருக்குங்கிறத ஒரு கூட்டமா நினைக்காம இந்த உலகமாவே நினைங்க. உலகத்துல எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கும். அப்ப 2 கண்ட்ரி மட்டும் சண்டை போட்டுக்கிட்டா என்ன? யாருக்கு தாழ்வு? அனைவருக்கும் தாழ்வு. எனவே நினைத்து பாற்று, உண்மை ஒற்றுமையை உயர்வாய் தூக்கி பிடிப்போம். அன்புடன் அனைவருக்கும் நன்றி. ஒற்றுமையின் பலத்தை அழகாக வலியுறுத்திய வீரா சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததா அருணகிரி சார், நீங்க பேசலாம் சார். ஆர்டர்ல நான் பின்னாடி தான் வந்தேன், பரவாயில்லையா? ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? பேசுங்க சார். வீரா சார் அடுத்து நீங்களே பேசுறீங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி 15/8/2026. இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். ரியல் ஃப்ரீடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் மைண்ட் இஸ் த ரியல் ஃப்ரீடம். யாரெல்லாம் அவங்களுடைய மனம் ஃப்ரீடமா இல்லையோ, அவங்க வெளியில இருந்தாலும் சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அது ஆக்சுவலா. அந்த விதத்துல இன்னைக்கு ஏஐனுடைய முக்கியத்துவம் இன்றும் நாளை உலகிலும் எப்படி ஏஐ அப்படின்னு நான் பேசலான்னு இருக்கேன். ஒரு நிறுவனத்தோட துவக்கம் என்பது ஒரு கட்டிடத்தோட திறப்பு அல்ல, ஒரு கனவின் தொடக்கம். அந்த கனவை நனவாக்கும் இடம் இந்த இடமா தான் இருக்கு, இந்த புள்ளியா தான் இருக்கு. ஐஸ்வர்யா என்ற பெயரை செழிப்பு, வளம், வெற்றி மற்றும் நம்பிக்கையின் அடையாளம். இந்த நிறுவனம் அறிவை மூலதனமாக கொண்டு திறமையை வளர்த்து இளைஞர்களின் எதிர்காலத்தை ஒளிரச் செய்யும் என்ற உறுதியோடு இன்றைய பயணம் ஆரம்பமாவது நான் வாழ்த்துறேன். இப்ப நம்ம உரையோட முக்கியத்துவத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னோட இதுல இன்றைய உலகத்துல மாற்றத்தை உருவாக்குற மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப சக்தியா இருக்குது ஏஐ இருக்கு. இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது நான் நம்புறேன். அந்த வகையில இந்த நிறுவனம் அதை போதிக்கணும். காரணம், மனித வாழ்க்கையை எளிமைப்படுத்துறதுக்காக தான் ஏஐ யூஸ் ஆகுது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளிகேஷன் போட்டா கூட 1000கணக்கில் வருது. ஏடிஎஸ்னு ஒரு டூல் இருக்கு, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். தகுதிக்கேற்ற வேலை வேணுமா, கோமெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட தகுதிக்கான வேலை இந்த ஏஐ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மருத்துவம், கல்வி, வங்கி, விவசாயம், போக்குவரத்து, தொழில்துறை, வணிகம், இன்னும் பல துறைகள் ஏஐ இல்லாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏஐ வளர்ந்துகிட்டே போகுது. ஏஐ நம்மோட வேலை செய்யுது. நாளைக்கு நம்ம சிந்திக்கிற மாதிரியே சிந்திக்கும். அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லலாம். அப்போ அதை நம்ம பயன்படுத்தணும். எப்போ கூகுள் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? கூகுள் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் எந்த இயர் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? சரி, நானே சொல்றேன். செப்டம்பர் 4, 1998 கலிபோர்னியால ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்க 2 பேர் தான் முதல்ல கூகுள பயன்படுத்துறாங்க. கூகுள் வரதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கற்பனை வளங்கள் எல்லாமே இருந்தது. அது வந்ததுக்கு அப்புறமா அந்த கற்பனை வளங்கள் கொஞ்சம் மாறி இருக்க தவிர குறையல. அது மாதிரி ஏஐ இல்லாத உலகம் நாளைக்கு இருக்காது. அதனால ஏஐ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். காரணம் இப்போ ஒரு டிக்டேஷன் கொடுக்கணுமா, விஸ்பர் ஃப்ளோ ஏஐன்னு ஒரு டூல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஏஐ பவர்டு டிக்டேஷன் கொடுக்கலாம், எந்த மிஸ்டேக்கும் இல்லாம எடுத்துக்கலாம். பிஏ வேணுமா, நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டா பிஏ கிடைக்கும். N8N அப்படின்னு ஒரு டூல் இருக்கு.
ஸோ அது வந்து நீங்க 24/7 மெஷினால எந்த டயர்ட் இல்லாம ஒர்க் பண்ண முடியும். இப்படி பல விதங்கள்ல ஆக்கப்பூர்வமா ஏஐ பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதனால நாளை உலகம் வந்து ஏஐ இருக்கிறதுனால ஐஸ்வர்யா கன்சல்டன்சி வந்து அறிவு, திறமை, முன்னேற்றம் இந்த மூணையும் ஒன்றிணைத்து சமுதாய முன்னேற்றத்திற்கு ஏஐ மூலமா பங்களிக்கட்டும். நன்றி, வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அருணகிரி சார், ஒரு சிறப்பான உரையை கொடுத்திருக்கீங்க. நீங்கெல்லாம் ஏஐ தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. வருங்காலம் ஏஐ உலகமாக தான் இருக்கு, கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க ஏஐ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உங்க பேச்சு. அடுத்ததா வெங்கட்ராமன் சார், நீங்க பேசலாம். நம்ம நண்பர்கள் வந்து குறித்த நேரத்துக்குள்ள பேசிட்டா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம பேசுறதை தாண்டி நம்ம சுதந்திர இந்தியால நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னன்னா பொறுமை அப்படிங்கிறது. சோ நம்ம நண்பர்கள் இவ்வளவு பொறுமையா நம்ம நிகழ்வை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போறதே நம்மளுக்கு ஒரு மிகச்சிறப்பான விஷயம். வெங்கட்ராமன் சார், நீங்க பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டுகளும் மற்றும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து ஏன் புத்தாண்டு அப்படின்னு சொல்றோம்னா, இன்றைக்கு ஒரு புதிய உதயமா இருக்கு ஐஸ்வர்யா கன்சல்டன்சி. அப்போ அது புத்தாண்டு தான் நமக்கு அப்படின்றதுக்காக தான் புத்தாண்டுன்றது பொறுமையா சொல்லி பேசிட்டு இருக்கோம். சோ இந்த இதுல ஒரு வாழ்த்துறையோட சொல்லும் போது என்னால ஆண்டாளுடைய திருப்பாவையிலிருந்து மேற்கோள் காட்டி சொல்லாம இருக்கவே முடியாது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டு நீர் ஆடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறிட்டது ஓங்கும் பெருஞ்சினல் ஊடு கையெழுகளை பூங்குனை போதில் பொறிவண்ட கண்படுப்ப தேங்காத புக்கு ஈர்த்த முளை பற்றி வாங்க குடமுறைக்கு வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அப்போ இந்த இடத்துல சுதந்திரம் அப்படின்றது அந்த காலத்திலே பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு மூலமா பாடினாங்க, அதை வந்து கேட்டாங்க. இன்னைக்கு வந்து இருபாலருக்கும் சுதந்திரம் கிடைத்திருக்கா அப்படின்னா ஒரு கூட்டம் வந்து நமக்கு கண்டிப்பா சொல்லும் எங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை அப்படின்னு. ஆனா அன்னைக்கே கலியுகம் பிறந்து 5,000 வருடங்களுக்கு அப்பவே வந்து முடிச்சுட்டாங்க. அன்னைக்கே வந்து இல்லையா இந்த இந்து இதுல வந்து அன்னைக்கே நம்ம வந்து சமயத்துல நம்ம வந்து பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் யாராக பிறக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று. கண்டிப்பாக வந்து இல்லையா பெண்ணாக தான் நான் திரும்பி வந்து பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் பெண்ணிற்குள்ளான் ஆணை அடக்கம் அப்படின்றது அதுல வருது. அதுதான் அதனால நான் திருப்பி பிறக்கிறதா இருந்தா கண்டிப்பாக வெங்கட்ராமன்றத வெங்கட்ரமணின்னு பிறக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை அப்படின்றான். அப்ப இந்த இடத்துல சுதந்திரம் அப்படின்றது எப்படின்னு பார்க்கும்போது நேதாஜியோட மேற்கோள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரீடம் இஸ் நாட் கிவன், இட் இஸ் ஆல்வேஸ் டேக்கன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் சுதந்திரம் என்ன அப்படின்றத பத்தி கேட்கறதா இருந்தா என்னன்றதை புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு நேருவோட பதில் தான் இருக்கும். ஒரு தடவை பஞ்சாபுக்கு போகும்போது அவரை வழிமறித்து பெரிய சுதந்திரம் சொன்னீங்களே, சுதந்திரம் கிடைச்சதுன்னா இப்ப என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு வாலிபன் வந்து நிறுத்தி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் தான், நீ ஒரு பிரதமரை வழி நிறுத்தி கேட்கிறாய் அல்லவா, அதுதான் சுதந்திரம் அப்படின்றது அன்னைக்கு அடிக்கோட்டு காமிச்சாரு. இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தை எப்படி இழந்தோன்ற அந்த கதையை நம்ம பேசுவோமா? காய் தான் தெரியும். கறின்னா என்ன? நம்ம நினைச்சிட்டு இருக்க கறி கிடையாது இது. இந்த கறி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? 30 செகண்ட் கொடுக்கலாம், நான் என்னோட இதுல இருந்து குறைச்சிக்கலாம். யாருக்கும் நமக்கு ஒருத்தர் சமைக்கும் பொருளை சொல்லும் மிளகு என்பது. இங்க நான் ஒரு இது கொடுக்குறேன், 4 மணி தான் இருக்கு, இன்னொரு 1 நிமிஷம் இருக்கு எனக்கு. அந்த இடத்துல அதுபடி பார்க்கும்போது நமக்கு படையெடுத்து வந்த வாஸ்கோட காமா அன்னைக்கு வந்து மிளகை கொடுத்து இந்தியாவை மொத்தமா பிரிச்சான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன் அண்ட் லாஸ்ட் அவுட் அப்படிங்குது. நம்ம வந்து இன்னைக்கு பேசுற சுதந்திரம் இந்தியாவில இருந்து வெள்ளையனை விரட்டதை மட்டும்தான் சொல்றோம். ஆனா வாஸ்கோட காமா வந்து அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வெளியே போனாங்களே, அதை பத்தி நம்ம இன்னைக்கு யாருக்காவது தெரியுமானா நமக்கு தெரியல. அந்த சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியம். 1961 ஆபரேஷன் விஜய் மூலமாக நம்ம போர்ச்சுகீஸை கடைசியா துரத்தி விட்டோமே, அந்த சுதந்திரத்தையும் நம்ம கனவில் கொள்ள வேண்டும், கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்றது அதுதான் முக்கியமான விஷயமா படுது. அப்போ இதுல தமிழரோட சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா, அன்றைய முதல்வராக இருந்த அண்ணாதுரை அவர்கள் அன்னைக்கு உலக பயணத்துல இருக்கும்போது போப்பை போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரோட மீட்டிங் வச்சிருந்தாங்க. மீட்டிங்கே மொத்தமே 3 நிமிஷம் தான். அது அரை மணி நேரம் மேல போனதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வைத்த அவருடைய ஆளுமையும் அவருடைய அறிவுத்திறனும் தான். அதுக்கு காரணம் கேட்கும்போது அவர் ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சாரு. மோகன் நாடே அப்படின்ற ஒருத்தரை வந்து சிறைப்பிடித்து வைத்திருக்கிறீர்கள், அவருக்கு
அவருக்கு 1950 நடந்த ஒரு கலவரத்துல அவரை கோவோட புரட்சியில பிடிச்சி வச்சிருந்தாங்க. அவரை நீங்க விட போறீங்களா இல்லையான்னு கேள்வி வைக்கும் போது அவர் திரும்பி வரும்போது அண்ணாதுரை உயிரோடு இல்லை. இந்தியாவில் சுதந்திரம் அப்ப சுதந்திரம் என்பது எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. முதல் சுதந்திரம் நம்ம 1947 வாங்கல, 1930 நம்மளே பிரகடனம் படுத்தினோம். அதனாலதான் பாரதி ஆடுவோமே பள்ளி பாடுவோமே சுதந்திரத்தை பாடினாரு. அந்த இடத்துல சுதந்திரம் என்பது நாம தான் எடுத்துக்கணும் வழிய நம்ம கேட்கறதுல கிடைக்கிறது கிடையாது, கொடுக்கப்படுவது அல்ல என்பதை நேதாஜியோட மேற்கோளை திருப்பி காமிச்சு நம்ம எல்லோரும் சுதந்திரமாக இருப்பது நமது உரிமை அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐஸ்வர்யா கன்சல்டிங் மேன்மேலும் பல வருடங்கள் பல தொழில் திறன்பட வாழணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி வெங்கட்ராமன் சார். ஒரு சுதந்திர உணர்வோடு நமது பொறுப்பையும் ரொம்ப அழகா எடுத்து கூறினீங்க. அதை தாண்டி உங்களுடைய அடுத்த பிறவியும் எங்களுக்கு சொன்னீங்க. சோ அதற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க தாயுள்ள மானியம்னா எத்தனை பேருக்கு உபயோகமா இருக்க போறீங்க அப்படிங்கறத நாங்க யோசிச்சோம். நன்றி. நேற்று அப்படிங்கிறது ஒரு தியாகம், இன்னைக்கு அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, நாளை அப்படிங்கிற வெற்றி நம்ம கிட்டதான் இருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு புதிய இந்தியாவின் பயணத்தை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாடு அப்படின்னு சொல்லுவது நமக்கு பெருமை. இந்த நாடு அப்படிங்கிறது இப்ப நான் என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்வதை தாண்டி என் பொறுப்பு அப்படின்னு சொல்றதுல வரக்கூடிய உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா நமக்கு உரை நிகழ்த்த வருவர் பாத்தீங்கன்னா விவேக் ராஜா சார், உங்க உரையை தொடங்கலாம். தேங்க்யூ சார்லி. இந்த மணி அடிக்கிறவர் யாரு, எவ்வளவு நேரம் மேம் எனக்கு? உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிளேயர்லயே பாத்திருப்பீங்க 3 நிமிடம் தான். 2 நிமிடம் வரும்போது ஒரு மணி அழகான மணி ஒலி கேட்கும் உங்களுக்கு. அப்ப நீங்க ஆமா இப்பத்துல இருந்து அப்ப டைம் ஸ்டார்ட் நவ். ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப நான் சொல்ல வந்த கருத்தை 2 பேர் சொல்லிட்டாங்க. ஆனாலும் என்ன நான் பதிவு வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு சுதந்திரத்தை பத்தி அழகா டெபினிஷன் கொடுத்த சுபாஷ் சந்திர போஸுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஃப்ரீடம் இஸ் நாட் கிவன், இட்ஸ் டேக்கன் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். அப்போ சுதந்திரன்றது கொடுக்கப்படுறது இல்லை, நாம தான் எடுத்துக்கிறது. அது ஒரு ஆட்டிடியூட் இல்லைன்னா நம்மளோட மனநிலை அப்படின்ற மாதிரி நாம எடுத்துக்கிட்டு அந்த கருத்தோட என்னோட உரையை துவங்குறேன். இந்த ஐஸ்வர்யம் ட்ரைனிங் அண்ட் ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி ஃபோரம் அதுவும் மெமரபிள் டேவான அதாவது 80th இண்டிபெண்டன்ஸ் டே அது இன்னைக்கு துவங்குறதே ஒரு மிக மகத்தான இது. இதுக்கான இதனால் இவன் முடிக்கும்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த பயிற்சிக்கான சரியான நபர் ரமேஷ் சார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் அதீத ஆர்வம் கொண்டவர் இந்த பயிற்சி துறையில. இது என்ன கேட்டா இது ரொம்ப லேட்டு, இன்னும் ரொம்ப சீக்கிரமே அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் ஆழ்ந்த ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து நான் சொல்றேன். நிறைய இடையில கால்ஸ் வந்துட்டே இருந்தது, எப்படியோ மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருந்தேன். இப்ப என்ன சொல்றது, இது ஒரு வாய்ப்பா, இது நமக்கான ஒரு வாய்ப்பா இல்ல உலகத்துக்கான ஒரு வாய்ப்பான்னா எல்லாருக்கான ஒரு வாய்ப்பு தான். அதாவது பயிற்சியாளர்கள் அவங்கள பக்குவப்படுத்திக்கிறதுக்கு தளங்கள் ரொம்ப கம்மி, ஓகேங்களா. ஆனா இப்ப நாம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நம்மளோட நாலேஜை ஷேரிங் தி ஷோல்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறதுக்கான தளங்கள் அடுத்தடுத்து உருவாகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபோரமும் ஒவ்வொரு ஜோனர்ல ஒரு விதத்துல ஒரு செட் ஆஃப் ஆளுமையோட செயல்படும் பொழுது நமக்கான அறிவுக்கான வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும். அப்படித்தான் நான் பாக்குறேன். இந்த பயணத்துல இவங்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துறாங்க. என்ன சொல்றது, வழியில நின்று நமக்கான குளுக்கோஸ் கொடுக்குறாங்க, சிலர் பல்பி ஆரஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்கா தான் நான் இதை பாக்குறேன். இந்த தளத்துல இத்தனை பேர் வரும்போது பார்த்தோன்னா 25 பேருக்கு மேல இருக்கும்போது நீங்க எல்லாரும் பட்ட சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு % ஜாஸ்தியா நான் சந்தோஷப்பட்டேன். உங்க எல்லாத்தையும் கூட்டுனா ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு % ஆச்சும் ஜாஸ்தி எனக்கு. ஏன்னா இந்த முகங்களை தான் வேற வேற தளத்துல திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிறோம். இது முகங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நாலேஜை, அதாவது ஆப்போசிட் போல் மேல வர்றதுதான் இந்த காமம் அப்படின்ற வார்த்தை. ஆனா
கற்றோரை கற்றோர் காமுறுவர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? அதோட தாற்பயத்தை புரிஞ்சுக்கிட்டா, ஸோ இன்டெலெக்சுவல் லைக்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்க எல்லாரையுமே நான் இன்டெலெக்சுவலா பாக்குறேன். உங்களை சந்திக்கிறது தான் சுதந்திரம், உங்ககிட்ட பேசுறது தான் சுதந்திரம், என்னோட கருத்துக்களை உங்ககிட்ட பதிய வைக்கிறது தான் சுதந்திரம், உங்க மூலமா அந்த கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறது தான் சுதந்திரம். ஜெய்ஹிந்த். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாரும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரமேஷ் சார் அண்ட் சிவகணி மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ விவேக் சார். ரொம்ப அழகா எல்லாரும் பேசினாலும் கூட ஒரு புதிய கருத்துக்களை விதிச்சிருக்கீங்க. அதை தாண்டி நமது ஐஸ்வர்யா கன்சல்டன்சி நிறுவனம் ஆல்ரெடி ஆஃப்லைன்ல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள்ல தொடங்கணும் அப்படிங்கறத ஒட்டிதான் நம்ம இன்னைக்கு சிறப்பு விழா மாதிரி பண்ணி நம்ம நிகழ்வை தொடங்கியிருக்கோம். ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லா தருணத்திலையும் ஒரு மனிதர்களுக்கு தேவையான விஷயமா தான் இருக்கு. அதை நம்ம இந்த இதை தொடங்கினதுல எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அடுத்ததா நித்யா தேவி. மஞ்சுளா மேம் நீங்க இருக்கீங்களா? அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். மேடம் கண்டினியூ பண்ணட்டும். மஞ்சுளா மேம் அடுத்ததா நீங்க பேசுறீங்க. நித்யா மேம் நீங்க தொடங்குங்க. ஓகே. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் உடல் சோர்வா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. இந்தியா எனது நாடு, இந்தியா எனது வீடு என்று நாம் உரிமையோடு சிந்து பாடுவோம் பெருமையோடு. இந்தியா 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 வந்தே மாதரம், வாழ்க சுதந்திரம், என் தாய் பாரதம் இது என் மந்திரம். இந்தியா இந்தியா இந்தியா. வேதங்கள் போலவே பைபிளை நினைக்கிறேன், வேதங்கள் போலவே பைபிளை நினைக்கிறேன், மாதவனாகவே அழாவை தொழுகிறேன். எம்மதமாயினும் எனக்கு அது சம்மதம், எம்மதம் சொல்வதும் உண்மையின் தத்துவம். இந்தியா எனது நாடு, இந்தியா எனது வீடு என்று நாம் உரிமையோடு சிந்து பாடுவோம் பெருமையோடு. ஐஸ்வர்யா கன்சல்டன்ட் வழங்கிய இந்த சுதந்திர தினத்தில் 3 நிமிட நிகழ்வு மிக சிறப்பாக நண்பருக்கு வாழ்த்துக்கள், அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இத்துடன் என் உரைக்கு திரையிட்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என்ற மகிழ்வினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நித்யா தேவி, மதுரையிலிருந்து. நன்றி நித்யா மேம். ரொம்ப அழகா ஒரு பாடலை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய பேச்சு குரல் இப்படியும் இருக்குமா என்று எங்களையும் ஒரு மெய்சிலிருக்க வைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குரலை நாங்க இதுவரை கேட்டதே இல்லை. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அடுத்ததா வேணு சார், நீங்க உங்க நிகழ்வை தொடங்கலாம் சார். சிவகணி ஒரு பிரிவிலேஜ். ஓகே பிரிவிலேஜ். லட்சுமி சார் சொல்லுங்க. அன்பார்ந்த நண்பர்களே, இன்று பனி பவுண்டேஷன் புக் ரீடிங் கம்யூனிட்டி சார்பாக வாசித்தால் வானம் தொடலாம் என்ற அமைப்பில் நம் அன்பிற்குரிய நண்பர் ரமேஷ் நாகராஜன் அவர்கள் கடினமான காலங்களில் உங்கள் வலிமையை கண்டறிதல் என்கிற புத்தகத்தை விமர்சனம் செய்கிறார், திறனாய்வு செய்கின்றார். அவருக்கே உரிய பாணியில் மிக அரிய பல கருத்துக்களை பிபிடியின் உதவியுடன் உங்களுக்கு விளக்க காத்திருக்கின்றார். மிக அருமையான ஒரு நிகழ்வாக அது இருக்கும். எனவே நீங்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, அதற்கான லிங்க் நம்மளுடைய வைகரி சங்கமம் குரூப்பிலும் அன்பு உறவுகள் சங்கமம் குரூப்பிலும் போடப்பட்டிருக்கிறது. அவரவர் அந்த லிங்கை பயன்படுத்தி கொண்டு இரவு 7 மணிக்கு இணைந்து பயன்பெறுமாறு நான் பனி பவுண்டேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த அமைப்பினுடைய நிர்வாக குழுவில் நானும் ஒரு அங்கத்தினர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சியை நண்பர் அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கேன். ஏற்கனவே அந்த குழுவில் அன்பிற்குரிய நண்பர் அருணகிரி மற்றும் நம்மளுடைய நண்பர் விவேகானந்தன் போன்றவர்களெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இந்த முறை நண்பர் ரமேஷ் நாகராஜன் பங்கெடுத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு புத்தகத்தை திறனாய்வு செய்ய இருப்பதால் அனைவரும் பெருவாரியாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி லட்சுமி சார். வானம் அந்த பனி பவுண்டேஷன்ல சார் பேசுறத வாசித்தால் வானம் தொடலாம். வாசித்தால் வானம் தொடலாம். ஆமா, அதான் அமைப்பின் பெயர். அதை நிர்வகிக்கிறது பனி பவுண்டேஷன். அதுல மாதம் 3ஆம் சனிக்கிழமை ஒவ்வொரு ஆளுமை கலந்து கொண்டு
புத்தக திறனாய்வு செய்கிறார்கள். அதில் இந்த முறை தொடர்ச்சியாக அது 3வது மாதமாக இந்த முறை நமது நண்பர் கலந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நமது நண்பர்கள் தான் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை நான் தொடர்ச்சியாக வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் நம்ம நண்பர்களுக்கே பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நம்ம நண்பரை ஆதரிக்க வேண்டுமே, இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டுமே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அழகான ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி. நிகழ்வின் இறுதியில் சொல்லலாம் என்று நினைத்திருந்தோம். மிக்க நன்றி சார். அடுத்ததா மஞ்சுளா மேம், நீங்க பேசிருங்க. அதுக்கப்புறம் Yes, okay. Am I audible? எஸ் மேடம். Yes, most respected to all. I wishing you all my happy Independence Day to all. And I congrats Aishwarya Consultancy. I start my song. So 3 level of songs நான் பாட போறேன். அது ஒவ்வொன்றும் ஒரு கட்டத்தை நமக்கு உணர்த்தும். ஸோ ஃபர்ஸ்ட் கல்வி அறிவு இல்லாத காலகட்டத்துல இருந்த ஒரு பாடல் அது. அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூடம் நானும் போகல, தாவும் படிக்கல, அப்பாவும் படிக்கல, படிப்பின் அவசியம் புரியல, அத விலைக்கு சொல்ல ஒரு ஆளும் இல்ல. அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூடம் நானும் போகல, தாவும் படிக்கல, அப்பாவும் படிக்கல, படிப்பின் அவசியம் புரியல. கழனி காட்டில கால்பதியும் சேத்தில களையெடு பயங்க ஆத்தா, கருவ காட்டில காலில் தச்ச முள்ளோடு விறகு பொறுக்கும் இந்த பாப்பா. கழனி காட்டில கால்பதியும் சேத்தில களையெடு பயங்க ஆத்தா, கருவ காட்டில காலில் தச்ச முள்ளோடு விறகு பொறுக்கும் இந்த பாப்பா, விறகு பொறுக்கும் இந்த பாப்பா. அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூடம் நானும் போகல, ஆத்தாவும் படிக்கல, அப்பாவும் படிக்கல, படிப்பின் அவசியம் புரியல, அத விலைக்கு சொல்ல ஒரு ஆளும் இல்ல. கம்மன் கருதருக்கு கக்கத்தில காடை பெட்டி காடு மேடிலையும் மாத்தா, அழுவுற தங்கச்சிக்கு யாராரோ கட்டிக்கிட்டு தூக்கி சமப்பா இந்த பாப்பா. கம்மன் கருதருக்க கக்கத்தில கடை பெட்டி காடு மேடிலையும் மாத்தா, அழுவுற தங்கச்சிக்கு யாராரோ கட்டிக்கிட்டு தூக்கி சமப்பா இந்த பாப்பா, தூக்கி சமப்பா இந்த பாப்பா. அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூடம் நானும் போகல, ஆத்தாவும் படிக்கல, அப்பாவும் படிக்கல, படிப்பின் அவசியம் புரியல, அத விலைக்கு சொல்ல ஒரு ஆளும் இல்லை. பள்ளிக்கூட மணி அடிக்க படபடன மனசடிக்க கண்ணத்தில கண்ணீரும் சரியும், அவ கவன துணி கூட நனையும். பள்ளிக்கூட மணி அடிக்க படபடன மனசடிக்க கண்ணத்தில கண்ணீரும் சரியும், அவ கவன துணி கூட நனையும், அவ கவன துணி கூட நனையும். அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூட நானும் போகல, ஆத்தாவும் படிக்கல, அப்பாவும் படிக்கல, படிப்பின் அவசியம் புரியல, அத விலைக்கு சொல்ல ஒரு ஆளும் இல்ல. அடுத்து பேட்ரியாட்டிக் சாங். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கண்ட கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போசுது சொல்லுது ஜெயஹிந்த், சொல்லுது ஜெயஹிந்த். தட்ஸ் ஆல். அடுத்தது அக்கடா நாங்க உட போட்டா, துக்கடா நீ எங்க எட போட்டா, தடா உனக்கு தடா, தடபோட நாங்க அடமெண்டா, நாங்க நட போட்டா, தடை போட நீங்க கவர்மெண்டா, தடா உனக்கு தடா. மேடு ஏறிடும் பெண்தானே நாட்டின் சென்சேஷன், சாடை பேசிடும் கண்தானே யாருக்கும் டெம்டேஷன். ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஓ ஓஹோ, ஓல்டு எல்லாம் ஓரங்கட்டு ஓ ஓஹோ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். பெல் அடிச்சு ஓகேன்னு சொல்றதுங்காட்டி குயிக்கா பாடிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிறப்பு மஞ்சுளா மேம். ஒரு படிப்பின் அவசியத்தை உணர்த்தரும் விதமா ஃபர்ஸ்ட் தொடங்கின பாடலாகட்டும், இறுதியா முடிச்ச பாடலும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த சுதந்திர தாகத்தை ஊட்டுற மாதிரியும் பல பாடல்களை வந்து இந்த 3 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேம், ரொம்ப சிறப்பு. குரலும் நல்லா இருக்கு மேம். என்னுடைய சாருங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ மேடம். ஓகே, குட் 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 குட். அடுத்ததா நம்ம நிகழ்வின் இறுதியில வந்துட்டோம்.
சுதந்திரம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம நினைத்தாலும் கூட இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யா கன்சல்டன்சி நிறுவனத்தோட நம்ம ஆரம்பிச்சது நம்மளுக்கு எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. சுதந்திரம் பெற்ற இந்தியா அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம்னா, கடந்த காலத்தின் பெருமையை வந்து நம்ம இன்னைக்கும் நிலைநாட்டணும் அப்படின்னா அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. இந்த விவேக் சார் நீங்க பேசணுமா? விவேகானந்தன் சார் பேசணுங்களா? நீங்க பேசுறீங்களா சார்? நீங்க பேசுறீங்க, அடுத்த சோ நம்ம கையில தான் இருக்கு. இந்தியா வல்லரசு ஆகிறது இளைஞர்கள் கையில இருக்கு. சோ அந்த இளைஞர்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அதை நம்ம ஒவ்வொருவரும் மனசுல நிலைநிறுத்திட்டாலே போதும். அடுத்ததா விவேக் சார் நீங்க உங்க உரையை தொடங்கலாம். நமக்கு நிகழ்வு குறித்த நேரத்துல முடிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம இது பண்ணோம். நீங்க கை உறுத்தினதை பார்க்கல. நீங்க பேசுறீங்க. பிஃபோர் தேங்க்ஸ் கிவிங் எனக்கு ஒரு நிமிஷம் பிரிவிலேஜ். ஓகே சார், ஓகே சார். விவேக் சார் கேரியன். தேங்க்யூ மேடம். கேக்குதா மேடம்? அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு நாள். வாய்ஸ் பிரேக் ஆகுது விவேகானந்தன் சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா? ஹலோ, கேக்குது ஆனா கிளாரிட்டியா இல்ல சார். இப்ப கேக்குதுல? இப்ப கிளியரா இருக்குல்ல? நீங்க பேசுங்க பேசுங்க. ஓகே, அனைவரும் உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள். 80வது சுதந்திர தின தொடக்கம். அதுக்கு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து நான் பேச போறது வேல் நாச்சியாரை பத்தி. ஸோ வீரத்தின் விளக்காக திகழ்ந்த தமிழ் பெண். இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவோட சுதந்திர உணர்வை பத்தி பேசுறோம். ஆனா அந்த வரலாறுல பெண்களோட வீரத்தை பேசாம அது முழுமை பெறாது. அந்த வீர வரலாற்றின் மிகப்பெரிய அதிகாரங்களில் ஒன்று நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் ஒரு அரசி மட்டுமல்ல, அவர் ஒரு போர் தந்திர நிபுணர், ஒரு தலை சிறந்த நிர்வாகி, ஒரு துணிச்சலான போராளி. முக்கியமாக அவர் அடிமைத்தனத்தை ஏற்க மறுத்த தமிழ் பெண். சோ சிவகங்கை அரச குடும்பத்தில் பிறந்த வேலுநாச்சியார் சிறு வயதிலேயே மொழி, கல்வி, குதிரையேற்றம், வாழ்வீச்சு, சிலம்பம், வில்வித்தை போன்ற பல்வேறு திறன்கள் தேர்ச்சி பெற்றார். அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படிங்கன்னா, பெண்களின் வலிமை என்றது அவள் உடலில் இல்லை, அவளோட அறிவிலும் துணிச்சலிலும் முடிவெடுக்கும் திறன்ல இருக்குன்றாங்க. 1972 சிவகங்கை மீது ஆங்கிலேயர்களும் அவர்களது கூட்டாளிகளும் தாக்குதல் நடத்தி வேலுநாச்சியாரோட கணவர் முட்டுவனாரை வீரமரணம் அடைய வச்சாங்க. அந்த நேரத்துல பலர் நினைச்சிருப்பாங்க இனி அரச குடும்பம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா வேலுநாச்சியார் அப்படி நினைக்கல. அவர் துவண்டு போகல, தோல்வியில தளரவில்லை. அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டார். பல ஆண்டுகள் போர் தயாரிப்பில் ஈடுபட்டு பல ஆதரவுகளை ஒருங்கிணைத்து மருது சகோதரர் துணையோட ஆங்கிலேயர்களின் மிகப்பெரிய எதிர்ப்பு படையை உருவாக்கினார். அவருடைய போராட்டத்துல ஒரு பெண்ணோட பெயர் என்றும் அழியாது, குயிலி. ஃபர்ஸ்ட் உமன் ஹியூமன் பாம் அப்படின்றது உலகத்திலேயே குயிலி தான். வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய வீராங்கனை. சோ நாட்டுக்காக தன் உயிரையை தியாகம் செஞ்சார். அந்த தியாகம் நமக்கு ஒரு கேள்வி எழுப்புது. நாட்டுக்கு நாம் என்ன செய்ய போறோம், என்ன செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்றதுதான். சோ நாம் இன்னைக்கு வாள் தேவையில்லை, போர் தேவையில்லை. ஆனா நாட்டை முன்னேற்றத்திற்கு நேர்மை தேவை, ஒழுக்கம் தேவை, அதுக்கு தேவை, பொறுப்பு தேவை, ஒற்றுமை தேவை. வேலுநாச்சியார் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, பெரும் போர் வெற்றி என்றும் அல்ல, அது மனப்போராட்டத்துக்கு வெற்றி. இந்தியாவை முதல் ஆங்கிலேயர்களை வென்ற ஒரு தமிழ் பெண் அப்படின்னு சொன்னோம்னா அது வேலுநாச்சியார். இந்தியாவில வேற எந்த பெண்ணும் ஆங்கிலேயர் அவங்க குடியை இறக்கிட்டு தான் குடியேற்றல. சோ அந்த விதத்துல வந்து இன்னைக்கு வேலுநாச்சியாரோட நினைவு போற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஐஸ்வர்யா கன்சல்டன்ஸ் இப்ப புதுசா நம்ம ஒரு அமைப்பு ரமேஷ் சார் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பா அவங்களுடைய இலக்குகள், அவங்களுடைய மிஷன் எல்லாமே அச்சீவ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வேலுநாச்சியார் வாழ்க, தமிழர்களின் வீரமும் தியாகமும் வாழ்க, இந்திய திருநாள் வாழ்க, வாழ்க இந்தியா, வளர்க தமிழ்நாடு. நன்றி. நன்றி விவேக் சார், ஒரு சிறப்பான உரை நிகழ்த்திருக்கீங்க வேலுநாச்சியாரை பற்றி. அடுத்ததா ரமேஷ் சார், உங்க வாழ்த்துறை கொடுத்ததுக்கு அப்புறமா சுமதி மேம் நீங்க ரெடியா இருக்கீங்களா? நன்றி சிவகன் மேடம். எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் காரம் அப்படி கொடுக்கணும்னா காரம் வந்து மேக்சிமம் வந்து லட்டு மிக்சர் கொடுப்பாங்க. மிக்சர் தான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்வு வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு மிக்சடான டேஸ்ட்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியா உடனே வந்து சிவகணி மேடத்திட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அவங்களுடைய ஊக்கத்துல இதை வந்து அழகாக செயல்படுத்தி அருமையா இது போயிருக்கு. அழகிய பாடல்கள், கடவுள் வாழ்த்து ஆரம்பிச்சு என்னோட மனைவி
முதல் முறையா முகம் காமிக்கிறாங்க ஆன்லைன்ல. அந்த கடவுள் வாழ்த்துல இருந்து, அழகிய பாடல்கள்ல இருந்து, அழகிய உரைகள், நடனங்கள்ல இருந்து, குட்டி குட்டி கதைகள்ல இருந்து, சின்ன சின்ன குழந்தைகளோட திறன் வெளிப்பாடு, என்னென்ன ஒரு இன்வால்மெண்ட், வெரைட்டினா அவ்வளோ வெரைட்டி இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரிதான் ஒரு நிகழ்ச்சி. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்குதான் ஆசைப்பட்டோம். அது மாதிரி நடந்தது இன்னைக்கு நிகழ்ச்சி. இதை மிக அருமையாக நம்ம நடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த நேரத்துல சிவகணி மேடமும் சிவசங்கரி மேடமும் அது மாதிரி பெல்லு அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பமே ரொம்ப 2-3 நேரம் தான் கிடைச்சது. எல்லாருமே அழகாக அதை கொண்டு போனாங்க. அந்த பெல்லு ரொம்ப கிரியேட்டிவ். ஏன்னா நான் பட்டிமன்றத்துல பெல்லு யூஸ் பண்ண என்ன பண்ணணும்னு யோசிச்சேன். கடைசியா வீட்டுல இருக்கிற பூஜை மணியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பூஜை மணி தான் நினைக்கிறேன் அவங்க சிவசங்கரி மேடம் கொடுக்குறது. ரொம்ப அருமையா இருந்தது. நல்ல ஒரு நடனமும் கொடுத்து அருமையா கொண்டு போனாங்க. ஸோ இப்போ இது என்னன்னா, மாதம் ஒரு முறை இந்த நிகழ்வு கொண்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு மெஜாரிட்டி அந்த குரூப்ல இருக்கிறவங்க சொன்னது செகண்ட் சண்டேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கூட ரிவ்யூ பண்ணலாம். எல்லாம் நம்ம நிகழ்வு. நம்ம குரூப்ல யார் யாரெல்லாம் இப்போ இன்னைக்கு வந்தாங்களோ எல்லாரையும் இணைச்சிடுறோம். அந்த குரூப்புக்கு ஒரு பேருமே புதுசா கொடுக்கலாம். நீங்களே கொடுங்க. அது எல்லாமே என்ன பேர் கொடுக்கலான்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால 3 நிமிட சுதந்திரம்னு குரூப்ல பேர் போட்டோம். ஒரு பேர் சஜஸ்ட் பண்ணுங்க. வர மாதம் செகண்ட் சண்டேன்னு வர மாசம் இப்போதைக்கு டென்டேட்டிவா வச்சுப்போம். இதே மாதிரி வெரைட்டியான நிகழ்ச்சி என்ன வேணாலும் பிளான் பண்ணி வரலாம். 3 நிமிஷங்கிறது நம்ம அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். அப்பதான் ஒரு 20 பேராவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே தொடரலாம் இப்போதைக்கு. அப்புறமா நம்ம என்னென்னலாம் பண்ணலான்றது உங்களோட ஆதரவோட பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இதுதான் என்னுடைய செய்தி. எல்லாமே குரூப்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்ட்டு நம்ம எல்லாரும், நீங்க எல்லாரும் சொல்றதை வச்சுதான் பண்ண போறோம். இதுல ஒன்றும் நிகழ்வு கிடையாது. நான் இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, எல்லாருடைய விஷயங்கள் எல்லாம், அவங்களோட திறன்கள் எல்லாம் வெளிப்படுத்துற ஒரு ஃபோரமா இருக்கணும். என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப அழகா ஒரு டான்ஸ் ஆன்லைன்ல டான்ஸ் ஆட எப்படி ஆட போறாங்கன்னு பார்த்தா அழகா ஆடிட்டாங்க. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நன்றி சிவகணி மேடம். தேங்க்யூ. எல்லாருமே அழகான எங்க ஐஸ்வர்யா ட்ரைனிங் கன்சல்டன்சி வாழ்த்துறை கொடுத்தீங்க. அதுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். நன்றி. ஓவர் டு சிவகணி மேடம். தேங்க்யூ ரமேஷ் சார். உங்களது உயர்வான எண்ணம் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறையர்களை பிரார்த்திக்கிறோம். நம்ம ஒரு கை தட்டினால் ஓசை வராது, பல கைகள் இணைந்தால் மட்டுமே நல்ல ஒரு ஓசை கிடைக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் உங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில நமது நிறுவனம் சிறப்பாக நடைபெறும். உங்களோட எண்ணம் போல எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும், ஸோ நீங்க மற்றவங்க கிட்ட கருத்து கேட்டு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளை சிறப்பா கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். அடுத்ததான் நன்றியுரை வழங்க சுமதி மேம், நீங்க தயாரா இருக்கீங்கன்னா ஓரிரு வார்த்தைகள் பேசலாம் மேம். தேங்க்யூ மேம். ஸோ இன்றைய நிகழ்வு ரொம்ப அருமையா இருந்தது. எனது 3 நிமிட சுதந்திரம் என்பதை பத்தி சிறப்பாக பேசிய மேஜர் நாராயணன் சார், சிவசங்கரி மேம், லாவண்யா மேம், ரியா, நவீன், சஞ்சனா, ரியோ, நறுமுகை, சிவனி, வர்ஷினி, அருணகிரி சார், வீரசேகரன் சார், விவேகானந்த் சார், பள்ளியம்மை ஆசிரியர், நாகவல்லி மேடம், முத்துலட்சுமி மேம், கோமதி மேம், நித்யாதேவி மேம், லக்ஷ்மணன் சார், மஞ்சுளா மேம், வெங்கட்ராமன் சார், அப்புறம் அபினவ் நாராயணன், விவேக்ராஜ் சார், ஜானகி மேம், இவர்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யா கன்சல்டன்ட் சார்பாகவும் எங்கள் ரமேஷ் சார் அவர்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய சுதந்திரம் இனிதே முடிந்தது. மற்றும் ஒரு சுதந்திரத்தை உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி சுமதி. நன்றி அனைவருக்கும். மீண்டும் வரும் மாதம் சந்திக்குமா? மேடம் எல்லாருமே எனக்கு ரொம்ப மெய் தெளிக்க வச்சிருக்கீங்க. எல்லாருமே ஆதரவு கொடுத்து முதல் நிகழ்வே கிட்டத்தட்ட 25+ இதுல போனது. இப்போ வர மாசத்துல இருந்து நம்ம 1 மணி நேரம் கூட நம்ம சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour கரெக்டா ஒரு 15 பேர் பண்ணோம்னா டக்குன்னு பண்ணிட்டு கலந்துடலாம் அப்படின்றது கூட என் கருத்து தான். எதா இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு இணைஞ்சவங்க பேர்லாம் மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி போடுங்க மேடம். நம்ம இதுல இல்லாட்டி நான் பாக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா
டெக்ஸ்ட் பண்ணுங்க யார் யார் இணைஞ்சாங்கன்ட்டு. நம்ம அவங்க எல்லாருமே குரூப்ல இல்லாதவங்களை இணைச்சு விட்டுலாம், இல்ல சிவகணி மேடம் கூட இணைச்சிருங்க. தான் இணைச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாங்கிற பண்ணிட்டு அதான். என்னதுடா கூப்பிட்டீங்க? வீரா சார் மைக் மியூட் பண்ணிக்கோங்க வீரா சார். சார் ஓகே 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 நான் வீரசேகரன் சார் மியூட் பண்ணிடுறேன். ஓகே இதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. ரம்யா தான் ஓகே மியூட் பண்ணிட்டேன். ஓகே மேடம், வேற ஏதாவது இருந்ததுன்னா தெரிவிங்களா? இல்ல சார் இன்றைய 7 மணி நிகழ்ச்சிக்கு நீங்களே அழைப்பு எடுத்துருங்க. ஆமா ஒரு முறை 7 மணிக்கு அந்த இது புக் ரிவ்யூ ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் அது. நான் ரொம்ப சிலாகித்து படித்த புத்தகம் அது. சாரோட வேர்டை கடன் வைக்கிறேன். சிலாகித்து படித்த புத்தகம் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையா நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கும். சொல்லுங்க மேடம். சுமதி மேடம். இல்லைங்க சார், இல்ல சார் அது சிலாகித்துன்றது நான் சொல்றது இல்ல, அது சிலாகித்துன்றது நான் சொன்ன வேண்டியது இல்ல சார், அது சுஜாதா அடிக்கடி இதுல சொல்லுவார் சார். சுமதி மேடம் சொல்றாங்க மேடம். இல்லைங்க சார், நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவர் ஆன் பண்ணிருக்காரு, கொஞ்சம் மியூட் போட்டா நீங்க பேசுற கிளாரிட்டியே கேக்குமே அப்படின்றதுக்காக மியூட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே 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 தேங்க்யூ மேடம். வள்ளி டீச்சர், நீங்க லாவண்யா அவங்க அவங்க ஃப்ரெண்டுங்களா? ஐயா லாவண்யா அம்மா வந்து நான் அரசு பள்ளியில ஆசிரியையா இருக்கேன். அம்மா வந்து என்னுடைய மாணவர்களை வந்து ஒரு சிறந்த மேடையை உருவாக்கி கொடுத்தாங்க, அவர்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுறதுக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அன்பின் சங்கம்னு சொல்லிட்டு அன்பு செல்வி அம்மான்ட்டு அவங்க ஒரு பல்சை காலத்துல எங்களை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அது மூலமா அவங்களோட மூலமா கிடைச்ச நண்பர் தான் இவங்க, தோழி தான் லாவண்யா அம்மா. அவங்க வந்து இதை பார்த்துட்டு அரசு பள்ளி மாணவர்கள்லாம் நான் இதே மாதிரி நிகழ்ச்சியில் நிறைய வந்து அழைக்கிறேம்மா, நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் பொதுவாகவே இந்த குழந்தைங்களை வந்து பொதுவா ரெடி பண்றேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய திறமை எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் அவங்கள கொஞ்சம் நல்லா கொண்டு வரலான்ற ஒரு எய்மால ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு பசங்களை வந்து ஷைன் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. இது மட்டும் இல்ல, நிறைய திருக்குறள் நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நான் ஒரு பிரைமரி ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 1 to 5 தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுக்கு வந்து நான் முதல்ல நன்றி சொல்றது வந்து லாவண்யா அம்மாக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கதான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம போலாமா, 3 நிமிடம் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்க கலந்துக்கோங்க, உங்க மாணவர்களை கூட்டிட்டு வந்துன்னு சொன்னாங்க. முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அது உங்களை மாதிரி ஒரு சிறந்த ஆளுமைகளை வந்து நான் சந்திக்கிறதுல இன்னைக்கு இந்த ஆன்லைன் மூலமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ஐயா நீங்க சொன்னீங்க இது மாதிரி மாதத்துல இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவர்களுக்கும் வைக்கிற மாதிரி மாணவர்களுக்கு தனியா அது மாதிரி இருந்தா நீங்க வச்சீங்கனாலும் எங்களுடைய பிள்ளைகளை வந்து இது மாதிரி ரெடி பண்ணி நான் கூட்டிட்டு வருவேன். அதையும் நீங்க ஆலோசிச்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா மாணவர்களும் நிறைய திறமை இப்ப வந்து அரசு பள்ளியில கலை நிகழ்ச்சிகளை நிறைய கொண்டு வந்துட்டாங்க, கலை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம நிறைய வந்து அதாவது வாரத்துல ஒரு 3 நாட்கள் இந்த சிலம்பு, அப்புறம் வந்து இசை பயிற்சி அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நடன பயிற்சி அது மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து மாணவர்கள் வந்து நிறைய அதாவது திறமையான மாணவர்கள் எல்லாம் நல்லா ரெடியா இருக்கிறாங்க. மிஸ் என்ன கூட்டிட்டு போங்க, என்ன இப்ப மைக்க குடுக்கலன்னா அழுகுற நிலைமையில இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள், அது மாதிரி 6வது 8வதுல இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாதத்துல ஒரு நாள் வந்து அவங்களுடைய திறமைகளும் நல்லா வெளிப்படும், அவங்களும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவியா இருக்கு ஐயா. கண்டிப்பா ஆலோசனை பண்ணுவோம். குழந்தைகளுக்கு பிரத்யேகமான நிகழ்ச்சி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி அதுவும் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். நீங்களே கூட கோஆர்டினேட் பண்ணி கொடுங்க. லாவண்யா மேடத்திட்ட என்னோட நம்பர் எடுத்துடுங்க. எடுத்துட்டு நீங்க வந்து எனக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா முதல்ல இந்த குரூப்ல இணைச்சிருவோம். உங்க ஆலோசனைகள் கொடுங்க, நம்ம என்ன பண்ணலான்ட்டு நம்ம பண்ணுவோம். நான் அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன், நீங்களும் என் நம்பர் அவங்கள்ட்ட வாங்கிட்டு நீங்க தொடர்பு கொள்ளுங்கன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கெல்லாம் நிறைய பேர் இன்டலெக்சுவல் இருக்காங்க. இந்த தளத்துல நீங்க பாக்குற எல்லா கட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுமே பெரிய பெரிய அறிவாளிகள். அந்த மாதிரி எல்லாருமே பெரிய ஆட்கள், மிகப்பெரிய ஆளுமைகள். அவங்களுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம குழந்தைகளுக்காக பிரத்யேகமான நிகழ்ச்சி பண்ண முடியுமான்னு நம்ம ஆலோசிப்போம். கண்டிப்பா என்னன்னா இதுல என்னன்னா இன்னைக்கு சிவகணி மேடம் சிவசங்கரி மேடம் பண்ண மாதிரி
ஒரு மாதமும் யாரோ ஒருத்தர் எடுத்து பண்ணணும். எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோட நம்ம ஆயுட்காலத்துல 2 மணி நேரத்தை ஒருத்தருக்காக கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். அந்த மாதிரி எல்லாருமே 2 மணி நேரத்தை கொடுக்கறதுக்கு முன் வரணும். வந்தோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணுவோம். நீங்க லாவண்யா மேடத்திட்ட எனக்கு உங்க நம்பரை மெசேஜ் போட சொல்லுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன், தொடர்பு கொள்றேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி லட்சுமணன் சார். சுமதி மேடம், சூப்பர் மேடம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சுமதி மேடம்? சுமதி மேடம் இல்லைங்க சார், அவங்க மேடம் சொல்ற மாதிரி நம்ம ஒரு சண்டே குழந்தைங்களுக்காக ஒதுக்கலாம் இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பண்ணலாம். நானும் எனக்கே தோணுச்சு. ஏன்னா குழந்தைகளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மேடை யாருமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிரத்யேகமா குழந்தைகளுக்கு ஒரு மேடை நம்ம அமைச்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணணும். பிரத்யேகமா ஒரு வாரம் கொடுத்துடலாம் அவங்களுக்குன்னு தனியாக நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம குழந்தைகளும் வரட்டும், நம்ம உறவுகளோட குழந்தைகளும் வரட்டும், அவங்களும் வரட்டும், எல்லாரும் வரட்டும். குழந்தைகளுக்கு மட்டும் வாரம் ஒரு மாதம் ஒரு முறை அவங்களுக்கும் ஒரு பெரியவங்களுக்கு தனியாகவும் பிரிச்சிடலான்றது கூட என்னோட கருத்தா இருக்கு. பாத்துக்கலாம். அதுதான் சார் நானும் யோசனை பண்ணேன். அதுதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா மேடம், நல்லா பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே, செகண்ட் சண்டே மட்டும் வேணான்றாங்க முத்துலட்சுமி மேடம். அவங்க பிஸியா இருப்பாங்க சார், அதனால வேணாம். 3rd 4th ஓகேன்றாங்க. ஆமா, ஓகே. குழந்தைகள் நிகழ்ச்சியில விட அவங்களை சேர்த்து விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே மேஜர் சார், தேங்க்யூ சார். ஒரு சுதந்திர தினத்துல உங்களோட உரையோட வாழ்த்துறையோட ஆரம்பிச்சதும் ரொம்ப பெருமையான விஷயம். எல்லாருமே லட்சுமணன் சார், எல்லாருமே சுமதி மேடம், எல்லாருமே பெரிய ஆட்கள். நித்யாதேவி மேடம் வந்து இவ்வளவு ஸ்லோவா பேசி நான் பார்த்தது இல்லை, இதான் முதல் டைம் பாக்குறேன். என்னன்னு தெரியல. உடம்பு சரியில்லை எல்லாருமே சார். உடம்பு சரியில்லையா? எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க உடம்பு சரியில்லையா. சரி. நித்யாதேவி மேடம் எப்படி கம்மியா பேசுவாங்கன்றதும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்யூ. நம்ம தொடர்ந்து குரூப்ல பயணிப்போம். எல்லாரையும் விட்டு போனவங்க எல்லாம் ஆட் பண்ணிடுங்க மேடம், நானும் ஆட் பண்றேன். நன்றி, தேங்க்யூ. உங்க 2 பேருக்குமா மிக்க நன்றி சொல்லணும். உங்களுக்கு ஒதுக்கி 2 மணி நேரம் ஒதுக்கினதுக்கு நன்றி. நீங்க முடிச்சுக்கலாம்னா நாகவல்லி மேடம், தேங்க்யூ. அருமையான வாய்ப்பை கொடுத்து நிகழ்வை சிறப்பா செய்யறதுக்கு நீங்க வழிகாட்டியாவும் இருந்திருக்கீங்க. ஏன்னா ஒரு அனுபவசாலிகள் தான் வந்து ஒரு பாதையை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி உங்க கூட எல்லாரோடையும் பயணிக்கிறதே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சோ இந்த நாளை ஒரு இனிய நாளாக மாற்றி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். 7 மணி நிகழ்வுக்கு கண்டிப்பா கலந்துக்குங்க. எல்லாரும் குரூப்ல இருக்க லிங்க் இருக்கு, வந்துருங்க. மேஜர் சார் வந்துருங்க சார். நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார்.